மகிமை. இந்த காலவேளையில் நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எடுத்த அனைவரும் நாம் சேர்ந்து படிக்கலாம். யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவனிடத்தில் சேருங்கள். ஹல்லேலூயா. அப்படித்தானே இருக்குது? அப்படியே தான். அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனமுள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள், தேவனிடத்தில் சேருங்கள். கம் நியர் டு காட். தமிழ் பைபிள்ல தேவனிடத்தில் சேருங்கள், கிட்டி சேருங்கள் என்று எழுதியிருக்க வேண்டியது. அந்த நாளில் இருந்த மொழிபெயர்ப்பு அப்படி இருக்கிறது. தேவனிடத்தில் சேருங்கள். கம் நியர் டு காட் and he will come near to you. Your sin is so clean sin out of your lives. You are trying to follow God and the world at the same time. You are trying to follow God and the world at the same time. தமிழ் பைபிளில் இருக்கிறதை விட கொஞ்சம் தெளிவாக, விளக்கமாக, கொஞ்சம் தொடுதலாக ஆங்கில வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆண்டவரிடத்தில் நெருங்கி வாருங்கள். Come near to God. ஆண்டவரிடத்தில் நெருங்கி வாருங்கள். ஹல்லேலூயா. எங்கேயோ தூரமா இருக்கிறது போல நம்ம இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவரிடத்தில் நெருங்கி வர வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார், நம்மை அழைக்கிறார். ஆண்டவரிடத்தில் நீங்க நெருங்கி வந்திருக்கிறீங்களா? ஆண்டவரிடத்தில் நெருங்கி வர விரும்புறீங்களா? ரொம்ப தூரமா தான் போகணும்னு விரும்புறீங்களா? ஆண்டவரிடத்தில் நெருங்கி வர வேண்டும் என்று விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் மோசேயை சீனாய் மலைக்கு கூப்பிட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 கட்டளைகளை கொடுக்கும்படியாக கூப்பிட்டிருந்தார். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இந்த மலையை கூட எந்த மனுஷனோ மிருகமோ தொடக்கூடாது, தொட்டா செத்துருவாங்கன்னு சொன்னார். மோசே போயிருந்த சீனாய் மலையை எந்த மிருகமாயிலும் மனுஷனாயிலும் தொட்டாலே சாவுன்னு சொன்னார். நெருங்கக்கூடாது, அவ்வளவு பயங்கரமானவர். அதே போல ஆசரிப்பு கூடாரத்தில் பிரகாரம் ஹோலி பிளேஸ், பரிசுத்த ஸ்தலம், அடுத்து ஹோலி ஆஃப் ஹோலிஸ், மகா பரிசுத்த ஸ்தலம், அப்படி 3 பகுதிகள் இருந்தது. பாவிகள் பலி செலுத்துவதற்கு வராண்டா அந்த பிரகாரத்தில் தான் நிற்கணும். ஆசாரியம் பலியை வாங்கி பரிசுத்த ஸ்தலத்தில் பலி செலுத்துவான். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் கிருபாசனம் இருக்கும். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரதான ஆசாரியன் மட்டும் வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை தான் அவன் போக முடியும். அவன் தன்னுடைய பாவங்களுக்காகவும் ஜனத்தின் பாவங்களுக்காக இரத்தத்தோடு போவான், மிருகத்தின் இரத்தத்தோடு செல்வான். அவனுடைய கால்களிலே மணிகள் கட்டப்பட்டிருக்கும், சங்கிலி தொடுக்கப்பட்டிருக்கும். ஒருவேளை அவனிடத்தில் ஏதாயும் குறைபாடு இருந்து அவன் மகாபரிசுத்த ஸ்தலத்தில் செத்து போனான்னா அவனை தூக்குறதுக்கு எடுக்கிறதுக்கு யாரும் உள்ள போகக்கூடாது. அந்த மணி ஓசை கேட்காவிட்டால் அந்த பிரதான ஆசாரியன் செத்து போனான் என்று அறிந்து அந்த சங்கிலியை பிடிச்சு இழுத்து தான் வெளியே வரணும். அப்படி ஒரு நிலைமை. அப்ப ஆண்டவரை ஆண்டுறது அவ்வளவு சாமானியமான காரியம் இல்லை. ஆண்டவரை நெருங்க முடியாது, ஆண்டவருக்கு பேச்சை கூட கேட்க முடியாது. ஆண்டவர் இடி முழக்கத்திலிருந்து மின்னலிருந்து பேசினார். இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட பேசினால அவங்க சொல்லிட்டாங்க, எங்களுக்கு பயமா இருக்குது, எங்களால் தாங்க முடியலை, நாங்கள் செத்து போயிடுவோம்னு சொல்றாங்க. மோசே நீயே கேட்டு நீயே எங்களுக்கு சொன்னா போதும். அவ்வளவு பயங்கரமான தெய்வம், நெருங்கவே முடியாது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவரிடத்தில் நெருங்கி வாருங்கன்னு கூப்பிடுறாரு. ஹல்லேலூயா. அது எப்படி? இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியம் நாம் பெற்றிருக்கிறோம். தேவகுமாரன் இயேசு நம்மை தேடி வந்தாரே, அதனால அவரிடத்தில் நம்ம கிட்டி சேரலாம். ஹல்லேலூயா. கிருபையின் ஆசனத்தில் இப்பொழுது ஆண்டவர் இயேசு வீற்றிருக்கிறார். தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே சேர கடவோம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு நமக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் மத்தியஸ்தராக இருக்கிறபடியினால் நம்ம தேவனிடத்தில் நெருங்கி போகலாம். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த ஜனமா இருந்திருந்தா நெருங்க முடியாது, நெருங்க முடியாது. இப்ப இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்ம நெருங்கி போகலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட எனக்கிட்ட வான்னு ஆண்டவர் என்ன அடிப்படையில் கூப்பிடுறாரு? ஆண்டவர் என்ன உரிமையில அப்படி கூப்பிடுறாரு? He is the creator God. அவர் தான் நம்மை சிருஷ்டித்தவர். ஹல்லேலூயா.
சிருஷ்டிகர்த்தர் அவர். பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம ஆண்டவர் யாரு, மனுஷன் எப்படி வந்தான்னு இருக்கு பாருங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். நம்ம படைத்த தேவன் நீ வான்னு கூப்பிடுறாரு. நான் வரமாட்டேன், வரமாட்டேன்னா வரமாட்டேன். Who are you to say that you won't come? நான் வரமாட்டேன்னு சொல்லது நீ யாரு? தேவன் படைத்த மனுஷன் நாம், ஆண்டவரால் படைக்கப்பட்டவர்கள் நாம். We are the created beings. நம்ம ஆணும் பெண்ணுமாக ஆண்டவர் படைச்சிருக்கிறார், அவருடைய சாயலாக சிருஷ்டித்திருக்கிறார். இப்ப கூப்பிடுறாரு, கம் நியர் மீ. ஹல்லேலூயா. நீ என்கிட்ட வான்னு கூப்பிடுறாரு, வரலாமா? வரணும். ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் மகனை கூப்பிடுவதற்கு அவனுக்கு உரிமை இருக்கிறதா? அதிகாரம் இருக்கிறதா? இருக்கிறது. A father has every right to call his son. A mother has every right to call her daughter. ஒரு தாய் தன்னுடைய மகளை கூப்பிட, தாய் தன் மகனை கூப்பிட, தகப்பன் தன் மகனை கூப்பிட அதிகாரம், உரிமை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்கிட்ட வான்னு என்ன வச்சு கூப்பிடுறாரு? எங்களுக்கு தான் எத்தனை சாமியெல்லாம் இருக்கு. அந்த சாமியெல்லாம் நமக்கு தெரியாத சாமி. ஆண்டவராகிய தேவன் தான் தம்முடைய சாயலாக நம்மை சிருஷ்டித்தார், நம்ம ஆணாக பொண்ணாக சிருஷ்டித்திருக்கிறார், நம்ம கூப்பிடுறார். இப்போ கூப்பிடுற வேலையில் தெரியாத போல, செவி கொடுக்காத போல இருந்தால் சடிதியாக சாவு வந்துடும். எனக்கு தெரிந்த ஒரு அதிகாரி சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ஒரு கேம்பில் இருக்கிறவங்கள அவரை ஆண்டவர் பேர் சொல்லி கூப்பிட்டார். அவருக்கு தெரியல ஆண்டவர் கூப்பிடுறாருன்னு தெரியாம அவர் மாதா மாதா மாதான்னு கூப்பிட்டு இருப்பார். அவருக்கு எப்போதும் மூச்சும் பேச்சு மாதா மாதா மாதா. ரொம்ப சீரியஸான ஆளு, நல்ல மனுஷன். கெட்ட மனுஷன்னு நான் யாரை சொன்னேன்? உங்களை சொன்னா, உங்க அப்பா அம்மாவை சொன்னேன். எல்லாரும் நல்லவங்க தான். எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். நல்லவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அப்படிதான் பைபிள் சொல்லு. சரி, இவர் மாதா மாதான்னு கூப்பிட்டு இருந்தவராச்சா? இவரை கூப்பிட்டவளையில அவருக்கு யாருன்னு தெரியல. 2 சந்தர்ப்பங்களில் ஆண்டவர் கூப்பிட்டு இருந்திருக்கிறார். அவருக்கு ஆள் அடையாளம் தெரியாம வர ஒரு நாள் திடீரென்று அவர் செத்து போயிட்டார். உண்மையா சொல்றேன், அவர் செத்து போயிட்டார். He is no more. He is dead and gone. ஆண்டவர் இங்க வான்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டா வந்துடணும். வந்துட்டா நமக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆண்டவர் கூப்பிட்டு நம்ம வந்துட்டோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் ஒரு நாள் எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணோன்னே எங்க அப்பா ஃபோன் எடுத்தாங்க. ஃபோன் எடுத்துட்டு சொல்றாங்க, ஒன்னும் எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, நீ சீக்கிரமா அப்படின்னு சொல்றாங்க. நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எல்லாம் முடிச்சு, சாயங்காலம் ஊழியம் எல்லாம் முடிச்சு, ராத்திரி 10 மணிக்கு மேல பஸ் பிடிச்சி ஊருக்கு போய் சேர்ந்தேன். எனக்கு எங்க அப்பாவுக்கு என்ன பார்த்தோம் அவ்வளவு சந்தோஷம். எனக்கும் சந்தோஷம், எங்க அப்பாவுக்கும் சந்தோஷம். ஹல்லேலூயா. ஏன் தான் இந்த அப்பாவுக்கு என்ன கூப்பிட்டாங்களோ ஒண்ணுமே தெரியல, எதுக்கு தான் கூப்பிட்டாங்களோ. அதே நேரத்தில் எனக்கு ஒரு தேவையும் இருந்தது. ஐ வாஸ் நீட் ஆஃப் சம் மணி. எனக்கு கொஞ்சம் பண தேவை இருந்தது. வாட்டர் லெவல் கீழே போயிட்டுது. பிஸ்டன் பம்பு தண்ணி எடுக்க மாட்டேன்னு சொல்லிச்சுது. ஜெட்டு போடணும்னு சொல்லிட்டாங்க பிளம்பர். நான் ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அங்கே எங்கள் அப்பா கூப்பிட்டதும் நான் போனதும் எங்கள் அப்பா என்ன பார்த்ததும் நான் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். சில நிமிடங்களுக்குள் எங்கள் அக்கா ஸ்கூலுக்கு போகிறது புறப்பட்டாங்க. நீ 2-3 நாள் இருப்பாளேன்னு கேட்டாங்க. இல்லைக்கா நான் போயிடுவேன், இன்றைக்கு சாயங்காலம் 4:45 மார்த்தாண்ட பஸ்ஸில் ஊருக்கு போயிடுவேன். நீ ஒருவன் இப்படி பண்ணுறிய, வந்த தெரியாமல் போயிடுறியேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டு வந்து மெதுவாக அப்படி என் பக்கத்தில் நெருங்கி இப்படி லைட்டாக டச் பண்ண போல இருந்து கையில் வச்சாங்க 10,000 ரூபாய். ஆண்டவர் கூப்பிட்டா அதில் ஏதோ விஷயம் இருக்கு தம்பி. உன்னை கூப்பிட்டார்ல, அதில் ஏதோ ரகசியம் இருக்கிறது. God is going to do something good in your life. ஆண்டவர் ஏதோ ஒரு நல்ல காரியம் வாழ்க்கையில் செய்ய போறாரு. God is going to meet your needs. உன்னுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க போகிறார். God is going to do a miracle in your life. Hallelujah. சாமுவேலே கூப்பிட்டார். 1 + 1 + 1 + 1 4 தடவை கூப்பிட்டாரா? முதல்ல 3 தடவை கூப்பிட்டாரு. அவனுக்கு தெரியல யார் கூப்பிட்டான். 3ஆவது தடவை ஏலி இடத்துல போய் கேட்டாரு, என்ன கூப்பிட்டீரான். ஏலிக்கு புரிஞ்சு போச்சு, ஆண்டவர் தான் கூப்பிட்டாரு. ஏலி சொல்லி கொடுத்தாப்புல இனிக்கா கூப்பிட்டா, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஆண்டவர் அநேக காரியங்கள், இனிமேல் நடக்க போகிற காரியங்கள்,
ஏலியின் குடும்பத்துக்கு தேசத்துக்கு நடக்க போற காரியங்கள் எல்லாம் அந்த சிறுவன் சாமுவேல் இடத்திலேயே சொல்லிவிட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட வாங்க, நீ வான்னு கூப்பிடுறாரு. ஹல்லேலூயா. God is going to heal your sickness. உன்னுடைய நோயை குணமாக்க போகிறார். நீ வான்னு கூப்பிடுறாரு. ஹல்லேலூயா. அப்படிதாங்க ஆண்டவர் செய்திருக்கிறாரு. பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் உன்னை வா என்று அழைக்கிறார். ஹல்லேலூயா. நான் இப்போ வரமாட்டேன், சார் நான் வரமாட்டேன்னு நஷ்டப்படுது நீ நானும் தான். ஆண்டவர் யாரு? என்னை சிருஷ்டித்தவர், என்னுடைய அப்பா, என்னுடைய பிதா என்ன கூப்பிடுறாரு. நான் போனேன், எனக்கும் சந்தோஷம், என்னை பார்த்தது எங்க அப்பாவுக்கும் சந்தோஷம். ஹல்லேலூயா. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஹல்லேலூயா. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷம். ஆண்டவர் கூப்பிடுறாரு, உன்னை இங்க வா, எங்கிட்ட வா, கம் நியர் டு மீ. நெருங்கி வா, அருகில் நெருங்கி, அருகில் நெருங்கி, அருகில் நெருங்கி, ஜீவிய கால முழுவதும் இயேசுவோடு நான் நடப்பேன். ஹல்லேலூயா. Close to thee all along my pilgrim's journey, Lord, let me walk with you. Hallelujah. ஆண்டவரோடு நம்ம நெருங்கி நடக்க நடக்க இந்த உலகத்தை விட்டு தூரமாக போய் போய் பரலோகத்தை நெருங்கிடுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் கூப்பிட்டு நான் போறக்கா, யார் கூப்பிட்டு நீங்க போவீங்களா? பேய் கூப்பிட்டு போவீங்களா? அந்த எக்ஸ்பிரஸ் பஸ் ஓடுது இல்லையா தமிழ்நாட்டில், அந்த சூப்பர் டீலக்ஸ் எல்லாம், அந்த பஸ்ஸில் கண்டக்டராக இருந்த ஸ்டீஃபன் ஒரு நாள் குளிக்க போகிறான். அங்கே ஒரு சுடுகாட்டு பக்கத்தில் ஒரு சவுண்டு கேட்குதான். அவன் பாட்டி கூப்பிட்ட போல கேட்குதான். மத்தியான வேளையில் ஒரு 12:30 மணிக்கு, டே ஸ்டீஃபா, டே ஸ்டீஃபான்னு கூப்பிட்ட சத்தம் பாட்டி கூப்பிட்ட போல இருந்து. ஆனால் கூப்பிட்டது ஆண்டவர் அல்ல, பிசாசு. அவனுக்கு வயிற்றால போக ஆரம்பிச்சிட்டு, செத்து பேரை பார்த்தான். பிறகு ஓடி வந்து ஊழியக்காரத்தில் ஜோம் பண்ண பிறகு ஆண்டவர் அவனை குணமாக்கிட்டார். ஹல்லேலூயா. ஊட்டியில் எங்கள் அத்தை பையன் எங்கள் அண்ணனோடு கவர்மெண்ட் காலேஜ் மென்ஸ் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிற வேளையில் எங்கள் அண்ணனும் அவரும் வந்துட்டு இருக்கிறாராம். மலை சரிவுல இருந்து இறங்கி வந்துட்டு இருக்கிற வேளையில், டே செல்வா, அவர் பேர் செல்வராஜ், அவர் கூப்பிட்டது செல்வான்னு சொல்லுவாங்க. எங்கள் அத்தை கூப்பிட்ட போல இருந்துதான். கூப்பிட்டது யாரு தெரியுமா? சாசு. ஆண்டவர் கூப்பிடுற வேளையில செவி கொடுக்கணும், வந்துடணும். பிசாசு கூப்பிட்ட வேளையில அடையாளம் கண்டுக்கணும். என்ன கூப்பிட்டது யாரு? யூ மஸ்ட் ஐடென்டிஃபை த பர்சன் ஹூ கால்ட் யூ. ஒன்ன கூப்பிட்ட ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். என்ன யாரும் இப்போ கூப்பிட்டாங்களே, நான் கதவை திறந்து போறேன். ஒன்ன பிசாசு கூப்பிட்டதா ஆண்டவர் கூப்பிட்டாரா? நோ த டிஃபரன்ஸ். வித்தியாசத்தை கண்டுக்கிடணும். என்ன இப்போ கூப்பிட்டாங்க இல்லை? ஆமாம் கூப்பிட்டாங்க. உங்களை ஆத்தா கூப்பிட்டாங்க, ஒருத்தரும் கூப்பிடல. உங்களுக்கு மனோபாவனை யாரோ கூப்பிட்டது போல. இது ஒரு பிசாசுக்கு ஓத்துரும், இது ஒரு பிசாசுக்கு ஓத்துரும். ஆண்டவர் கூப்பிட்டா நல்ல தெளிவாக இருக்கும், நல்ல தெளிவாக இருக்கும். தேர் won't be any confusion. அங்கே எந்த மன தடுமாற்றம் குழப்பம் ஒன்றும் இருக்காது, நல்லா இருக்கும். அந்த சவுண்டே ரொம்ப இனிமையாக இருக்கும். ஆண்டவர் கூப்பிட்டதை நான் கேட்டிருக்கிறேங்க. மெலோடியஸ் வாய்ஸ், இனிமையான சவுண்டாக இருக்கும். உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சால் தமிழில் கூப்பிடுவார், இங்கிலீஷ்னா இங்கிலீஷில் பேசுவார். ஆமாம், ஆண்டவர் கூப்பிடுறாரு, கம் நியர் டு மீ. ஹல்லேலூயா. அப்போ நானும் உங்ககிட்ட வந்துடுறேன்னு ஆண்டவர் சொல்றார். and he will come near to you. ஆண்டவரிடத்தில் நெருங்கி வாருங்க, அவர் உங்கள்ட்ட நெருங்கி வருவார். இம்மானுவேல் நாமம் உள்ளவர். ஆண்டவர் எங்கேயோ இருக்கிறாருங்க, எனக்கு ஒரு காரியம் நடக்கல, ஒரு நல்லதும் நடக்கல, என் வாழ்க்கை எப்படியா இருக்கு, ஆண்டவர் எங்கேயோ இருக்கிறாருன்னு நான் நினச்சிக்கிட்டு அப்படியே நடந்துட்டு இருக்கிறேங்க. நோ, த லார்ட் இஸ் நியர் டு மீ. ஆண்டவர் எங்களுடைய பக்கத்தில் இருக்கிறாரு, ஆண்டவர் எங்க பக்கத்திலே இருக்கிறாரு. நான் ஒரு சின்ன தேவையோ பெரிய தேவையோ கேட்ட உடனே he is sanctioning. அவர் அதை எனக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கழுத்து வலிக்குது ஆண்டவரே சொல்லி முடிவுகளால அவர் குணமாக்கிறாரு. ஹல்லேலூயா. இங்க ஒரு இடி இடிச்சது இன்றைக்கு கூட கண்ணு திறக்க முடியாம ஆயிருந்திருக்கும். நான் பார்த்தேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா, இந்த இடத்துல பயங்கரமா இடிச்சிட்டு இது வீங்க கூட வலிக்க கூட. ஸ்தோத்திரம். வீங்கவும் இல்லை, வலிக்கவும் இல்லை, எல்லாம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. Jesus, the Lord is very near to me because I am close to him. ஆண்டவர் இயேசு எனக்கு கூட என் பக்கத்தில் இருக்கிறார், நான் அவரு பக்கத்தில் இருக்கிறேன். I am not far away from my Lord.
நீங்க எப்படி ஆண்டவரோடு ரொம்ப எங்கேயோ இருக்கிறீங்களா? அது நம்ம ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் அங்கே தானே இருக்கிறாரு. இம்மானுவேல்னு நாம உள்ளவர் என் கூட இருக்கிறார், என் பக்கத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் வெளியூருக்கு பிரயாணமாக போகிறேன், என்னோடு வாரும், நீர் என்னோடு வாரும், என்னை பாதுகாத்துக்கிடும். என்னோடு வருகிறார், என்னை காத்துக்கொள்கிறார். ஆண்டவரே, என் பிள்ளைங்களே நான் ஊருக்கு அனுப்புகிறேன், யூ ப்ரொடெக்ட் தம் ஃப்ரம் ஆல் ஈவில். ஆண்டவரே, எல்லா தீமைக்கு அவர்களை விலைக்கு காத்துக்கிடும், நீர் அவர்களை பாதுகாத்துக்கிடும். ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு யாருக்கு பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறார்? ஆண்டவர் ஏன்னா பக்கத்தில் இருக்கிறாருன்னு நீங்க சொல்லணும்னா நீங்க ஆண்டவருக்கு பக்கத்தில் இருக்கணும். ஆண்டவர்கிட்ட நெருங்கிவாருங்க, அவரும் உங்களுக்கு பக்கத்தில் வந்துடுவாரு. ஹல்லேலூயா. இப்போ உள்ள குழப்பம் என்னன்னா, நம்ம எங்கேயோ தூரத்தில் நிற்கிறோம். There is something wrong in your life. That's why you are standing far away. இந்த பையன் அங்க தூரத்தில் ஒளிச்சு நிற்கிறான் அந்த சாரை பார்த்து. அது எதனால? அவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கிறான். சார் சொன்னாரு, மத்தியான வேளையில ஐஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது. ஆனால் அதை மீறி இவன் ஒரு தப்பு பண்ணினா அதை சார் பார்த்துட்டாரு. அதனால இவன் ஒளிகிறான். இவன் கொஞ்சம் தூரத்தில் போகிறான். ஆமாம், இதுதான் குழப்பம். ஆனால் ஒரு விஷயம், ஆண்டவரை கூப்பிட்டு பக்கத்தில் வரலைன்னா ஆண்டவர் வந்துடுவார். தப்பு பண்ணியிருந்தால் தண்டிச்சிருவார், கண்டிச்சிருவார், பிறகு வெளியே அனுப்பிடுவார். The Lord will punish and send the people out. அவ்வளவுதான். ஏதேனிலே தன்னுடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், ஆணுமண்ணுமா சிருஷ்டித்தார். ஒரு சில விதிமுறைகளை சொல்லியிருந்தார், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், சட்டத்திட்டங்கள் எல்லாம் சொல்லியிருந்தார். வேற ஒன்றும் சொல்லலை. கோட்டு சூட்டு போடக்கூடாது, சட்டை உள்ள விடக்கூடாது, பெல்ட் கட்டக்கூடாது, ஷூ போடக்கூடாது, அப்படியெல்லாம் சொல்லலை. அங்கே ஒரு மரத்துக்கு பழத்தை காட்டி இந்த மரத்தில் உள்ள பழத்தை சாப்பிடாதுங்கன்னு மட்டும் சொன்னார். வேற ஒன்றும் சொல்லலை, வேற பெருசாக ஒன்றும் சொல்லலை. ஆனால் ஆண்டவர் எதை விளக்குனாரோ அதுதான் அவங்க செய்தாங்க. நம்ம போல நம்ம அப்படித்தானே. ஆதாமின் பாவத்தினால உலகம் வீணா போனது போல நம்மில் அநேகருடைய சுபாவம் ஆண்டவர் எதை விளக்குறாரோ அதுதானே நம்ம பண்ணி பார்க்கறது, பல பரீட்சை பார்க்கறது. தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக என்று ஒரு கட்டளை இருக்கிறது, அதை மறந்துடக்கூடாது. நீங்கள் அப்படியேப்பட்ட வேலையை பார்த்துட்டு இருந்தா யூ cannot be blessed by God. ஆண்டவர் விளக்குனதை மீறி செயல்பட்டாங்க ஏவாளும் ஆதாம். முதலாவது பாவம் செய்தது ஏவாள் தான். இன்றைக்கும் முதலாவது பாவம் செய்கிறதும் பாவம் செய்ய வைக்கிறதும் ஏவாள் தான். அதுக்கு எந்த சந்தேகம் இல்லை. எந்த சோசியல்கிட்ட கேட்கக்கூடாது, சோசியல்கிட்டே போகக்கூடாது, ஆண்டவர்கிட்ட தான் வரணும். பாருங்க, ஏவாள் பறித்து சாப்பிட்டா, புருஷனை கொடுத்தா, ஆண்டவர் அப்படியே கண்டுக்கிடாம விடல. ஆண்டவர் அவர்களோடு தினமும் தோட்டத்திலே உலாவி வந்தவர் அன்றைக்கு வர்றாரு. ஒரு பயிரையும் காணல, கூப்பிடுறாரு. அங்கே ஒளிச்சிருக்கிறாங்க. ஏன் ஒளிஞ்சிருந்தாங்க? There was sin in their life. அதனால் பாவம் இருந்தனால ஒளிச்சிருந்தாங்க. ஒளிச்சிருக்கிறாங்க, நம்ம கண்டு பயந்து அதனால விட்டுட்டு போயிடுவோம். இவங்களுக்கு என்னைக்கு தைரியம் வருதோ அன்றைக்கு நம்ம பார்ப்போம் அப்படின்னு ஆண்டவர் விட்டுட்டு போக மாட்டார். ஆண்டவர் 2-1 பார்த்துட்டு தான் போவார். கமான், நான் விளக்குற பரத்தின் பழத்தை நீ பறித்து சாப்பிட்டியான்னு கேட்டார். அப்போதாவது சொல்லியிருக்கிறான், ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிடும், நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்லியிருக்கிறான். இவ கொடுத்தா, இந்த வேலையை மட்டும் வச்சுக்கிடக்கூடாது. அவ கொடுத்தா, இவ கொடுத்தா. பழைய ஏற்பாட்டில் அவ கொடுத்தா, புதிய ஏற்பாட்டில் அனனியா. முதலாவது தப்பு பண்ணது அனனியா, ரெண்டாவது தப்பு பண்ணது சப்பீரா. நீங்கள் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் அனனியா சப்பீரா போல இருந்தீங்கன்னா ஆசீர்வாதம் கிடைக்காது. ஆண்டவர் என்ன பண்ணார்? அவர்களை விசாரணை நடத்தி அவர்களை கண்டித்து ஏதேனை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. அப்படித்தான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இருக்கிறது. அவருடைய கலக சுபாவம், ரிபெல்லியஸ் நேச்சர். அதனால ஆண்டவர் பார்த்தாரு, பகல்ல குளிர்ச்சியான வேளையில வர வேளையில காணல, இவங்களை ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆண்டவர் உடல்ல கூப்பிட்டாரு, விசாரணை நடத்தினாரு, அவர்களை தண்டித்தார். He sent them out of the garden of Eden. ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டார். ஏதேன் என்பதற்கு தேவனுடைய சபையை கூட நாம் ஒப்பிட்டு சொல்லலாம். தேவனுடைய சபையில ஆண்டவர் வச்சிருக்கிறார். துணிகரமாக, அறியாமையினால் அல்ல, துணிகரமாக மீறுதல் பண்ணி, அக்கிரமம் பண்ணி, பாவம் பண்ணி, பிற கடைசியில அவன் தான் காரணம், இவதான் காரணம்னு சொல்லிக்கிட்டு இன்னொருத்தர் மேல பழிய சுமத்தினா ஆண்டவர் விட போறதில்லை. The Lord is going to deal with you. ஆண்டவர் உன்னோடு இடைப்பட போகிறார். இங்க சொல்றாரு, யூ ஆர் சின்னேஸ், நீங்கள் பாவிகள். நாங்கெல்லாம் பாவிகளா?
ஏதேனில் இருந்தவங்க பாவிகளா? Though they were in the Garden of Eden, they disobeyed God and thereby they became sinners. அவர்கள் ஏதேனில் இருந்திருந்தாலும், தேவனுடைய தோட்டத்தில் இருந்திருந்தாலும், ஆண்டவருடைய வார்த்தையை மீறி செயல்பட்டபடியினால் பாவிகளானார்கள். நீங்கள் தேவனுடைய சபையிலே நாட்டப்பட்டிருக்கிறீர்கள். You are God's children. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், உண்மைதான். ஆனால் சபையில் இருந்தாலும், சபையில் வந்து ஆராதித்தாலும், நீங்கள் ஆண்டவருடைய கட்டளையை மீறி செயல்படுவீர்களானால் பாவிகளாக மாறுகிறீர்கள். நீங்கள் பாவிகளாக மாறின பிறகு ஆண்டவர் இனிமேல் கண்டுவிடவே மாட்டார். அப்படி இல்லை, கண்டுவிடுவார், கேட்டுவிடுவார், சாரிப்பார். ஆமா, நான் உன்னை இந்த அழகான தோட்டத்தில் உனக்கு எல்லாம் கொடுத்து வைத்திருந்தேன், என்னுடைய இந்த கட்டளையை நீ ஏன் மீறினா என்று ஆண்டவர் கேட்பார். கேட்கிறவள நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரனையும் பக்கத்தில் ஆராதிக்கிறவனும், ஆண்டவர் நாம் ஆராதிக்கணும் தான் நினைச்சேன், ஆனால் இந்த சகோதரன் என்கிட்ட ஆராதனை முடிஞ்சதும் கேள்வியெல்லாம் கேட்பாரு, அதனால தான் நாம் ஆராதிக்கு வரல, எனக்கு மனைவி தான் தடையா இருந்தா அதனால தான் நான் வரல அப்படியெல்லாம் சொன்னா, சரி பரவாயில்ல, சரி பரவாயில்லன்னு ஆண்டவர் உபயோகிச்சதே இல்லை. பைபிள் எங்க பார்த்தீங்களா? பைபிளை படிச்சிருக்கிறீங்களா? சரி பரவாயில்ல, அது சரி, அது சரின்னு இயேசு கிறிஸ்து எங்க சொன்னாரா? He never used such a word. அப்படியெல்லாம் ஆண்டவர் உபயோகித்ததில்லை. சரி பரவாயில்ல, சரி பரவாயில்ல எல்லாம் கிடையாது. நீ ஏன் இப்படி செய்தேன்னு கேட்பார். விசாரணை பண்ணி உன்னை கண்டித்து தண்டித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவார்? He will throw you away. அதுக்கு காரணம் நான் இல்லை, ஆண்டவருடைய செயலை யாரும் தடுக்க முடியாது. ஆண்டவருக்கு உரிமை இருக்கிறது, அதிகாரம் இருக்குது. ஆண்டவர் கூப்பிடுறாரு, வா என்கிட்ட வா, உன்னை நான் தூய்மையாக்க விரும்புகிறேன், உன்னுடைய வாழ்க்கையை வளமுள்ளதாய் மாற்ற விரும்புகிறேன், உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன்னு கூப்பிடுறாரு. நீ அங்கே ஒளிச்சிருக்கிற, ஏன் ஒளிச்ச? எதுக்காக ஒளிந்திருக்கிறாய்? யூ ஹேவ் டன் சம்திங் ராங். கம் ஸ்ட்ரைட் அவே டு த லார்ட். உன்னிட்ட ஒரு தப்பு இல்லை, கமான், நீ நேரே வா, நேரே போ. எதுக்கு ஒளிங்கிற? எதுக்கு ஒளிஞ்சிருக்கிற? உன்னிடத்தில் தவறு இருக்கிறதுனால தான் நீ ஒளிஞ்சிட்டு இருக்கிற. அதான் உண்மை. இன்னொரு ஆராதனையில் இருக்கிறவங்கள ஒரு ஆளுக்கு பின்னால இப்படி உட்காந்துக்கிட்டு அவர் பார்த்துக்கிட கூடாது. காரணம் என்ன? அங்க ஏதோ தப்பு இருக்கு உன்னுடைய வாழ்க்கையில, ஒளிஞ்சிருக்கிறது. அங்க ஒருத்தன் அத்திமரத்தில் ஏறி ஒளிஞ்சிருந்தான். இயேசுநாதரை அவன் பார்க்கணுமா? இயேசுநாதரை அவனை பார்த்துடக்கூடாதான். அவன் ஒரு இன்கம் டேக்ஸ் கமிஷனர், சகேயு. அவன் ஏன் ஒளிஞ்சிருந்தான்? அவனுக்கு நோக்கம் அவன் தான் இயேசுவை பார்க்கணும், இயேசு அவனை பார்த்துடக்கூடாது. நடந்தது என்ன? இயேசு அவரை கண்டார். அவன் ஏன் ஒளிஞ்சிருந்தான்னு தெரியுமா உங்களுக்கு? தேர் வாஸ் சின் இன் ஹிஸ் லைஃப். அவனுடைய வாழ்க்கையில பாவம் இருந்தது, அநியாயம் இருந்தது, அக்கிரமம் இருந்தது. அதனால தான் அவன் ஒளிஞ்சிருந்தான். அவனால நேர்முகமாக ஆண்டவரை பார்க்க முடியாது. அவன்கிட்ட அநியாயம் அக்கிரமம் எல்லாம் இருந்ததுனால அவன் ஒளிஞ்சு இருந்து பார்க்குறான். அவன் புதர்ல இருந்து ஒளிஞ்சிருந்து பார்க்குறான். நீ பெரிய பர்சவா இல்லையா, பெரிய பர்சாட்டி இல்லையா, நீ பெரிய யோக்கியம் இல்ல, நேரே பாருல, நேரே பாரு, கமா லுக் அட் அஸ் ஸ்ட்ரைட் அவே. சகைது அவன் எப்படி நேரே பார்க்கறது? அவன் அநியாயம் பண்ணினவன், அவன் கொள்ளை அடிச்சவன், லஞ்சம் வாங்கினவன். அவன் பிற பாவரிக்கை இயேசுடத்தில் பண்றாங்க, அநியாயமா வாங்குறவன்டானா நாளைக்கு திரும்ப கொடுக்குறேன், சொத்துல பாதியை வித்து ஏழையில் கொடுக்குறேன்னு சொன்னால. அவன்கிட்ட தவறு இருந்தது, அக்கிரமம் இருந்தது, பாவம் இருந்தது. அதனாலதான் ஒளிஞ்சிருந்தான். ஒளிஞ்சிருந்தவரை இயேசுனாரும் அப்படியே கண்டுக்கிடாம அவன் பாவம் பழச்சிட்டு போறான், அவன் ஒளிச்சிருக்கிறான், நம்ம கண்டு பயந்து இருக்கிறான். விட்டாரு. கம் டவுன் சாக்கியஸ், சகைவே இறங்கி வா. ஐ மஸ்ட் ஸ்டே இன் யுவர் ஹவுஸ் டுடே. இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். ஹல்லேலூயா. கம் டவுன், இறங்கி வா. பாவியா இருந்தாலும், அக்கிரமக்காரனா இருந்தாலும், அநியாயக்காரனா இருந்தாலும் கூப்பிடுறாரா? அங்க ஒரு சார் சொன்னார், மரியாதையா இறங்கி வான்னு. இப்படி கம் டவுன். ஹல்லேலூயா. நீ பாவி, அதை புரிஞ்சுக்க. There is sin in your life. Though you are coming to the church to worship the living God, நீ ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க சபைக்கு வந்து கொண்டிருந்தாலும், you are living in sin. There is sin in your life. You cannot say that you are holy. நீ நான் பரிசுத்தேன்னு சொல்ல முடியாது. நீ பரிசுத்தேன்னு சொல்றியா? Shall we pray? ஜோமனுமா, ஜோமனுமா. நீ எவ்வளவு பயங்கரமான பாவி, எங்கெல்லாம் ஆப்பறஞ்ச, என்னெல்லாம் வித்த காட்டுனேன்னு ஆண்டவர் படம் போட்டுறாரு. சில ஆண்டுகளுக்கு முன்பு கும்பகோணம் டவுன்ல உள்ள ஒரு ஆவிக்குரிய சபையிலேருந்து ஒரு பையன் வந்தான், எங்களை பார்க்க வந்துருந்தான். நாங்கள் சரி என்னப்பா
உனக்கு சபை என்ன ஆச்சுன்னு. சபை சரியில்லை. சபை சரியில்லையா? ஆஹா, அப்படியா? எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுல்ல, நாங்கள் அப்பாவிகள், சபையை பற்றி விசாரிக்கல. அவனை உடனே நாங்கள் சபையில் சேர்த்துக்கிடல. அவங்கள்ட்ட ஒரு காரியம் சொல்லுவோம், அப்பா நம்ம ஒரு காரியம் செய்வோம், ஜோம் பண்ணுவோம். ஜோம் பண்ணுவோம். ஜோம் பண்ணுற வேலையில் ஆண்டவர் சொன்னார், இவன் சரியில்லைன்னு சொன்னார். இவன் சரியில்லை, சபை சரியாக தான் இருக்கு, சபையும் சரியா இருக்கு, ஊழியக்காரன் சரியா தான் இருக்கிறாங்க. இவன் சரியில்லை. He was running after girls. பொண்ணுகளுக்கு பின்னால் ஓடிட்டு இருக்கிறான். ஆமா, he was mad after young girls. There was sin in his life. He spoiled the life of a young girl. அந்த சபையில் உள்ள ஒருவருடைய மகளை வாழ்க்கையை வீணாக்கிட்டான். இங்க வந்து நடிக்கிறான் நடிகன். எனக்கு தெரியாது, நான் யார்கிட்ட போய் கேட்கறது? ஜெபம் பண்ற வேளையில் ஆண்டவர் சொல்கிறார், there is sin in his life. சபைக்கு போனவன் எல்லாம் பரிசுத்தவான்னு நான் ஒத்துக்கிட முடியல. நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் ஒன்றை பற்றி என்ன சொல்றாரு பார்ப்போம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கிடுவோம். நம்ம ஜெபம் பண்ணுவோம்ப்பா, அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றாரு பார்ப்போம். ஆண்டவர் உன்னை கூப்பிடுறாரு. The Lord wants to make you holy today. இன்னைக்கு உன்னை பரிசுத்தமாக விரும்புகிறார், அதுக்கு தான் உன்னை கூப்பிடுறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உன்னை புறக்கணிக்க விரும்பல. நீ ஒருவேளை திருடனா இருக்கலாம், கெட்ட பழக்க வழக்கம் உடையவனா இருக்கலாம். ஆண்டவர் உன்னை புனிதனாக மாற்ற விரும்புகிறார். The Lord wants to make you a saint. ஒரு புனிதனாக மாற்ற விரும்புகிறார், கூப்பிடுறாரு. நீ வந்துரு. ஹல்லேலூயா. Come near to Jesus. Accept that you are a sinner. நீ ஒரு பாவி என்பதை ஒத்துக்கணும். நானும் பாவி என்பதை ஒத்துக்கிட்டு தான் ஆண்டவர்கிட்ட 1973 சொல்லி மன்னிப்பு கேட்ட பிறகுதான் என்ன அப்படியே அவருக்கு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில எப்போது ஏதாயிலும் பாவ காரியங்கள் தவறுகள் வந்திருந்தா உடனே சொல்லி மன்னிப்பு கேட்டுருவோம். உடனே அங்க 4 நாள் கழிச்சு லாசரு அடக்கம் பண்ணி இப்பொழுது நாருமே இந்த வேலை கிடையாது. ஜீவியத்தை தூய்மையா வச்சுக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்கிட்ட வா, யூ ஆர் சின்லெஸ், சோ clean sin out of your lives. பாவத்தை உன் வாழ்க்கையிலிருந்து விட்டுரு, உன்னுடைய வாழ்வை தூய்மையாக்குன்னு சொல்ற. நம்ம தூய்மையாக்க முடியாது. நம்ம உடம்ப குளித்து சோப் போட்டு நம்ம தூய்மையாக்கலாம், தூய்மையான வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளலாம், அது ரைட். நம்முடைய ஜீவியை தூய்மையாக்குறதுக்கு ஒன்றிருக்கிறது, அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், பிளட் ஆஃப் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நான் பாவி, பாவியாகிய என் பேரில் கிருபையாயிரும். இயேசுவே உம் ரத்தத்தினால் என்னை கழுவும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. தூங்குறவங்க எழும்புங்க. There is a woman sleeping. Come on, get up in the name of Jesus. அங்கே தூங்குற சகோதரி, இயேசு நாமத்தில் நீ எழும்பு என்று உனக்கு சொல்கிறேன். நீங்க தூங்கினாலும் இப்படிதான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சீக்கிரம். எதுக்கு சொல்றேன்? ஆண்டவர் கூப்பிட்டாரு, நீ பாவி என்பதை ஒத்துக்கள். ஆண்டவர்கிட்ட சொல்லிடு, அவர் உன்னை தூய்மையாக்கி விடுவார், உன்னை மாற்றி விடுவார், உன்னை ஏற்றுக்கொள்வார். நீ எனக்கு வேண்டாம், நான் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படி சொல்லலையே. கிளீன் சின் அவுட் ஆஃப் யுவர் லைஃப். பாவத்தை ஒன்றை விட்டு நீக்கிரு, சுத்திகரிப்பதற்கு உன்னை ஒப்புக்கொடு. இயேசுவே உன் ரத்தத்தினால் என்னை கழுவும், இனி பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லிவியா, ஆண்டவர் உன்னை தூய்மையாக்கி விடுவார். யார் யா பாவம் செய்யலை? எல்லாரும் தான் பாவம் செய்யிட்டு இருக்கிறான். எல்லாரும் தான் பாவத்தில். இதை பாரு, இந்த பச்சை கண்ணாடியை போட்டு எல்லாம் பச்சையா தெரிகிற போல, கருத்த கண்ணாடியை போட்டு எல்லாரும் கருப்பா தெரிய போல நினைச்சுக்கிடாத. நீ பாவத்தில் வாழ்கிறதுனால எல்லாரும் பாவத்தில் வாழ்கிறான்னு நினைக்காத. நீ இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணனால எல்லாரும் அப்படிதான் கல்யாணம் பண்ணான்னு நினைச்சிடக்கூடாது. ஐ எம் சாரி, நான் சொல்றேன், ரொம்ப வருத்தத்தோடு சொல்றேன். எதுக்கு சொல்றேன்? நீ அங்க ஒரு மரத்திலிருந்து மாங்காய் திருடின போல எல்லாரும் திருடிதான் மாங்காய் திருடான்னு நினைக்காத. இந்த வேலையை வச்சுக்கிட்டாத. உன்னை போல எல்லாரும் நினைக்கக்கூடாது, அது தப்பு. அது தப்பு. அங்க ஒரு திருடன் அங்க தென்னந்தோப்பு பார்த்துக்கிட்டே நிற்கிறான். அவன் எவ்வளவு தேங்காய் இருக்கு, எவ்வளவு இளநீர் இருக்குன்னு பாக்குறான். எதுக்கு? திருடுறதுக்கு. இன்னொரு மனுஷன் வந்து நிற்கிறான், அவன் எதுக்கு பார்க்கறான்னா அவன் தென்னந்தோப்பை வாங்குறதுக்கு. அதனால திருடா, நீ உன்னை போல அவனும் என்ன போல திருடுறதுக்கு தான் பார்க்கறான்னு நினைக்கக்கூடாது, அது தப்பு. யூ ஆர் ராங். எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், உண்மைதான். கெட்டு போன மனுஷனை மீட்க தான் கர்த்தர் இயேசு தேடி வந்தார். ஹல்லேலூயா. நான் எல்லாம் ஒரு பாவம் செய்யலைங்க.
எல்லாம் அவங்க தான் செய்திருப்பாங்க, இவங்க தான் செய்திருப்பாங்க. எல்லாரும் மற்றவங்க தான். மற்றவங்களையும் மறித்தவங்களையும் சொல்றதை நிறுத்திட்டு உன்னை ஒத்துக்கொள். அந்த ஆயக்காரனை போல ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகிடும். நான் கசோபாவும் கொடுக்குறேன், வாரத்துக்கு 2 முறை உபாசிக்கிறேன், பண்டிகை கொண்டாடுறேன். இந்த வேதாந்தத்தை கொஞ்சம் நிறுத்து. உன்னுடைய நீதி எல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் அழுக்கான கந்தையாக இருக்கிறது. தூய்மை ஆக்கப்படும்படி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். முதல் பகுதி. 2ஆம் பகுதி, நீ ஆண்டவர்கிட்ட வரணும். எதுக்குன்னா, டு ஃபாலோ ஜீசஸ் ஃபெய்த்ஃபுல்லி. ஆண்டவரை உண்மையாய் மனசார பின்பற்றுக்கு வந்து எல்லாவற்றையும் விட்டு வா, நீ வா, உன்னை வான்னு கூப்பிடுறாரு. எதுக்குன்னா, there is something wrong in your life. You believers, விசுவாசிகளே, there is something wrong in your personal life. உங்களை தனிப்பட்ட வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, குழப்பம் இருக்கு, அது உங்களுக்கே தெரியல. You are trying to follow God and the world at the same time. ஆண்டவரை உலகத்தையும் ஒரே நேரத்தில் பின்பற்றணும் நீங்க பிளான் பண்றீங்க, நீங்க முயற்சி பண்ணுகிறீர்கள். You are trying to follow God and the world at the same time. Do you follow me? உங்களுக்கு புரியுதா? ஆண்டவரையும் பின்பற்றணும், உலகத்தையும் பின்பற்றணும். நீங்க ரொம்ப முயற்சி பண்ணுகிறீர்கள். You are wrong. Come to Jesus and follow Jesus. இயேசுட்ட வாருங்க, அவரை பின்பற்றுங்க. 2 நினைவுகளால் எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள். மதில் மேல் பூனை போல் இருக்கிறார்கள். இங்க குதிக்கிறதா, அங்க குதிக்கிறதா, எங்க குதிக்கிறதுன்னு உள்ள நிலைமை. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. நோ மேன் கேன் சர்வ் 2 மாஸ்டர்ஸ். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். நாங்கள் ஆண்டவரையும் பின்பற்ற விரும்புகிறோம். எங்களுக்கு உலகத்தை, நம்ம உலகத்தில் அல்லவா வாழ்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நம்ம எல்லாம் உலகத்தில் வாழ்கிறதுனால உலகத்தை போல, உலக மக்களை போல தான் வாழணும்னு சொன்னாரா? இல்லையே. சீஷர்களை குறித்து என்ன சொன்னார்? நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்லவே. யோவான் அப்போஸ்தலன் நிருபத்தில் என்ன குறிப்பிடுகிறார்? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். லவ் நாட் த வேர்ல்ட். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். இப்ப ஆண்டவர் எதுக்கு கூப்பிடுறாருன்னா, அவரை உத்தமமாய் பின்பற்றுக்கு வான்னு கூப்பிடுறார். முதலாவது உன்னை பரிசுத்தமாக்க கூப்பிடுகிறார். இப்ப உத்தமமா பின்பற்றணும். சம் ஏரியாஸ் யூ ஆர் கேரிட் அவே, சம்வேர் யூ ஆர் கேரிட் அவே. அது உண்மை. God showed a vision about you one day that a very big devil was sitting on your shoulder. யாருக்கு மேலும் என்ன கேட்க கூடாது, நான் சொல்ல போறது. There is great danger in that vision. இந்த காலையில் ஆண்டவர் உணர்த்தினார். சில ஆட்களுக்கு பாதிப்புகள், இழப்புகள், நஷ்டங்கள், சாவு எல்லாம் வந்து வருதான். அதுக்கு காரணம் என்னன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டவர் சொல்லி தந்திருக்கிறார். வெளியே சொன்னா வெக்க இல்லை, வெளியே சொன்னா சாவு, நமக்கு சாவு வந்து. ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்கு சொன்னதை நீயே வச்சுக்க, யார்கிட்டையும் சொல்லண்டா. இப்போ சில விசுவாசிகளை குறித்து ஆண்டவர் சில காரியங்களை சொல்லி இருக்கிறார், காண்பித்திருக்கிறார். யார்கிட்டையும் சொல்றதாக இல்லை, நீங்க கேட்டாலும் சொல்ல போறதாக இல்லை. யூ கம் நியர் டு ஜீசஸ் டுடே. இயேசுட்ட வாங்க. உலகத்தையும் நீங்க பின்பற்றணும், இயேசுவையும் பின்பற்றணும்னு நினைக்கிறீங்க. உலக மக்களை போலவும் வாழணும், அப்படி இருக்க முடியாதாமே, அது ஒத்துறாதாமே. அந்த உலகத்தை உள்ளவங்களை போல பின்பற்றினா அது கேட்டுக்கு போகிற வாசலாம். அது ரொம்ப பெருசா விசாலமா இருக்கும். நிறைய பேர் அது வழியா போறாங்களா. நம்ம இடுக்கமான வாசல் வழியா பிரவேசிக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. என்னை பின்பற்றுன்னு சொல்றாரு. இப்ப நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரும் நமக்கு வேணும். நம்ம உலகத்தில எல்லாம் வாழ்றோம், என்ன பண்றது? உலகத்தில இருந்து நம்ம ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போறோம்னா நம்ம முழுமையா போயிடலாம். இப்போ உலகத்தில் இருக்கிறவங்க என்ன பண்றது? கடல்ல தான். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், உங்களுக்கு தெரியாத வித்தையா, உங்களுக்கு தெரியாத மர்மமா, ரகசியமா? கடல்ல வாழ்ந்தாலும் அந்த மீன்ல உப்பு இல்லாம இருக்க, உப்பு தண்ணியில நீர்ல தான் இருந்தாலும் அந்த தாமரையில தண்ணீர் தேங்க இல்லையாமே, அப்படி ஒன்று இருக்குதுன்னு சொல்றாங்க. இல்ல உங்களுக்கு தெரியாதோ? நீங்க கடல் மீனுக்கு அதுல உப்பு இருக்கோ? செத்து போனால் அதுல உப்பு இறங்கி இருக்கும். உயிரோடு இருக்கும் பட்சத்தில் கடல் மீனில் உப்பு இல்லை. அதனாலதான் கடல் மீன் வாங்கி சாப்பிட நீங்கள் உப்பு மிளகு ஊற்றி குழம்பு வைக்கிறீங்க, அல்லது உப்பு போட்டு வறுக்கிறீங்க. புரியுது இல்லையா? அதுபோல நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல.
பவுலப்போஸ்தலன் அருமையாக சொல்லுகிறார் பிலிப்பிய சபைக்கு எழுதும் பொழுது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. we belong not to this world, we belong to heaven. பரலோகத்து சொந்தக்காரங்க. நீங்க உங்க புத்திய ரொம்ப மட்டமாகி போட்டீங்களே, மழுங்கி போச்சே. இப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட வாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உலகத்தையும் என்னையும் பின்பற்ற முயற்சி பண்றீங்க. இந்த ரெண்டையும் பின்பற்ற முடியாது. நீங்க உலகத்தை பின்பற்றணும்னா, you want to enjoy the world, go ahead, come on go ahead. உலகத்தை அனுபவிக்கணுமா, ஊர் சுத்தணுமா, ஒரு ஊர் சுத்துறதோட நிறுத்தாதுங்க, 7 ஊர் சுத்துங்க. அங்க ஒரு மனுஷனுக்கு, ஒரு பெரிய பணக்கார மனுஷனுக்கு ஒரு நாள் ஒரு ஞானோதயம் வந்தது. அவர் தன்னை தாழ்த்தும்படியாக அவர் யோசனை பண்ணார். ஆண்டவர்கிட்ட கேட்கல, அவர் யோசனை பண்ணி அவர் எளிய வஸ்திரம் தரித்து, பெரிய பணக்காரர், அவர் எளிய வஸ்திரம் தரித்து 7 கிராமம் பிச்சை எடுத்துட்டு வந்தார். ஆண்டவர் சொல்லல, உங்களுக்கு உலகத்தை அனுபவிக்கணும்னு சொன்னா, உலக மக்களை போல வாழணும்னா ஒன்றில் உலகத்தை நல்லா அனுபவிங்க. அந்த ஐஸ்வர்யவான் உலகத்தை நல்லா அனுபவிச்சுட்டான், உலகத்தை அனுபவிக்கல. அதுக்கு காரணம் நீங்க தான் பாஸ்டர். யூ ஆர் ஒன்லி த ஹிண்ட்ரன்ஸ், யூ ஆர் ஒன்லி ஸ்டாப்பிங், யூ ஆர் ஒன்லி காலிங். நான் இடையில வரலப்பா. உலகத்தை அனுபவிக்கணும்னு விரும்பிட்டீங்களா, கமான் என்ஜாய் த வேர்ல்ட் வெல், நல்லா அனுபவிங்க. உலகத்தை அனுபவிக்கல, பரலோகத்துக்கு வரலன்னு 2 கெட்ட நிலைமையா வருவாரு. நல்லா ஆடம்பரமா வாழணுமா, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் தானே சொன்னாரு. அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்வதை நடத்தட்டும்னு வெளிப்படுத்தல இருக்கா? இல்ல. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆண்டவரை உத்தமமாக பின்பற்றுள்ளவங்க இன்னும் உத்தமமாக பின்பற்றுங்கள். ஆமா, அநியாயம் செய்யணும்னு நினைக்கிறவங்க அநியாயம் செய்யுங்க. அக்கிரமம் செய்யணும் இன்னும் அக்கிரமம் செய். 2 இளநீ திருடுறவன் இன்னும் 20 இளநீ திருடிக்க. கள்ளக்கணக்கு எழுதுறவன் 5000 ரூபாய்க்கு எழுதணும், 50,000 ரூபாய்க்கு எழுது. 5000 ரூபாய் லஞ்சம் வாங்குறவங்க இனி 15,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிக்க. கமிஷன் சம்பளத்தில் 600 ரூபாய் சம்பளத்தில் 300 ரூபாய் கமிஷன் வாங்குறவன் இனி 500 ரூபாய் வாங்கிக்க. போயிட்டே இரு. நீ நரகத்துக்கு போய் சேர டிக்கெட் வாங்கிட்டியா? ஆண்டவர்கிட்ட வாப்பா. ஆண்டவர்கிட்ட வந்தா அது கஷ்டமெல்லாம் இருக்கும். நமக்கு வருமானம் கெட்டு போயிருமே. அநியாய வட்டிக்கு நம்ம கொடுக்க முடியாது. இல்லை அன்பானவர்களை, கிறிஸ்துவின் அன்பு நிமித்தம் சொல்றோம், அநியாய வட்டிக்கு கொடுக்காதுங்க. அந்நியனிடத்துல வட்டி கொடுக்கலாம், அது தப்பு இல்லை, அது பாவம்னு சொல்லலை. அநியாய வட்டி தயவு செய்து கொடுக்காதுங்க. கிறிஸ்துவின் அன்பு நிமித்தம் உங்களிடத்தில் அன்பாய் கேட்கிறேன். அந்த அது ஆசீர்வாதமாக இருக்க. நம்ம ஆண்டவரோட ராஜ்யத்துக்கு போகணும் இல்லையா? பரிசேயருடைய நீதியில் உங்கள் நீதி அதிகமாகிராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது இல்லையா? அப்ப நீதி நியாயம் ஆண்டோட சிங்காசனத்தின் ஆதாரம். நாங்கள் எல்லாம் உலகத்தை அனுபவிக்கணும்னு நினைச்சிட்டே இருக்கிறோம். இப்பதான் ஆரம்பிக்கிறோம். 1 ஊர் 2 ஊர் வேண்டான்னு சொல்லிட்டேன். 7 ஊர் 17 ஊர் சுத்துங்க. 7 வீடு 17 வீடு 70 வீடு விருந்து வீடு எங்கெல்லாம் இருக்கு. முதலாவது அட்ரஸை சேகரித்துடுங்க. யாராவது ஒரு ஆள் விட்டு தொடர்பு கொள்ளுங்க. செல்போனை எடுங்க, அடிச்சு கேளுங்க. அவங்களுக்கு அட்ரஸ் என்ன, இவங்களுக்கு அட்ரஸ் என்ன, அவங்க நம்பர் என்ன, வாங்குங்க. அப்படியே ஒரு ரவுண்டு போங்க. இந்த வருஷம் பிந்தி போச்சா, இன்னும் 10 நாள் இருக்கு இல்லையா, சுத்துங்களா, நல்லா சுத்துங்களா. இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க ஆண்டவருடைய வழிநடத்தல மோசையின் தலைமைத்துவத்தில் எல்லாரும் புறப்பட்டு வந்தாங்க. அவருடைய இருதயமோ தேவனுக்கு தூரமாக இருந்தது. அவர்கள் தேவனுடைய வழிநடத்தலை அறியாமல் இருந்தார்கள். அவர்கள் எகிப்தில் உள்ள சாப்பாடு, அங்கே உள்ள இறைச்சி, அங்கே உள்ள கீரை, அங்கே உள்ள கொம்மட்டிக்காய், கத்தரிக்காய், வெண்டைக்காய், சுண்டைக்காயில தான் அவங்க மனசு ஓடிட்டே இருக்கு. அந்த அடிமத்தன வாழ்விலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கினாரே என்ற சந்தோஷம் எல்லாம் நீங்கி போச்சு. இப்ப எகிப்தின் வாழ்வை தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க போங்க, போங்க. பரிசுத்தவான்கள் அப்படி போகலைங்க. அந்த தேசத்துக்கு போகணும்னா அவங்களுக்கு போயிருந்திருக்கலாமா? அதையெல்லாம் அதில் மேலான தேசத்தை நாடினார்கள். அல்லேலூயா. நான் இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். கெட்டு போறவன் கெட்டுப்போ, நாசமா போறவன் நாசமா போ. ஆண்டவர்கிட்ட நெருங்கி வரவும் விரும்புறவன் கம் நியர் டு தி லார்ட். ஹalleluya. Drawing nearer, 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 bless the Lord, to the cross where thou wast died. ஆண்டவர்கிட்ட நெருங்கி வர விரும்புறீங்களா? நீங்க வாங்க, ஏற்றுக்கொள்வா. அவரே உத்தமாய் பின்பற்ற உங்களுக்கு கிருபை தருவார். உங்களுக்கு ஒரு புதிய தரிசனம் தருவார். ஹalleluya. இப்ப you are so blind, you are ignorant. உங்களுக்கு தெரியல, பாதை தெரியல, ரூட் மாறி போச்சு. You are out of track. You want to enjoy the world, enjoy it well. நான் இங்கே அனுபவிக்கல, அங்கே அனுபவிக்கல, என்ன வாழ்க்கை, இங்கேயும் அனுபவிக்காம நஷ்டப்பட்டுட்டேங்க. அனுபவிச்சிருங்க, நல்லாவே அனுபவிச்சிருங்க, நல்லா அனுபவிச்சிருங்க. சினிமா பார்க்கணும்னு விருப்பம் இருக்கா? பைபிளில் இருக்கா சினிமா பார்க்க கூடாதுன்னு? சினிமா பார்க்குறோம், இன்னும் பார்த்துக்கானு தான் எழுதியிருப்பாரு.
ஆமாம், சுட்டி டிவி பார்க்கக்கூடாதுன்னு இவர் எப்படி சொல்லலாம்? சுட்டி டிவி பார்த்தா அதில் என்ன பாவம் இருக்கா? உனக்கு பாவம் எது பரிசுத்தம் எதுன்னு உனக்கு முதல்ல தெரியுமா? யூ ஹேவ் த நேச்சர் ஆஃப் எ பிக். உன்னிடத்தில் பன்றியின் சுவாபம் இருக்கிறது. உனக்கு வழக்கப்பிடிக்கிறது வக்கப்பிடிக்கிறதுன்னு தெரியாது, நல்லது கெட்டது தெரியாது, நாரது மணக்கிறது தெரியாது. அதில் என்ன தப்பு இருக்கு? அதில் தப்பு இல்லையா? உனக்கு தெரியாதா? நீ ஆண்டவர்கிட்ட கேட்டியா? பரிசுத்த ஆவியானவர் உனக்கு சொன்னாரா இதில் எல்லாம் தப்பு இல்லை, இதில் எல்லாம் பாவம் இல்லை, நீ அனுபவிக்கலான்னு சொன்னாரா? சொன்னாரா? கிறிஸ்தவ நிகழ்ச்சி பார்க்கலாம் தப்பு இல்லை, ஆனால் சுட்டி டிவி பார்க்கறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் அனுமதி கொடுக்குறாரா? இல்லை. ஐ ஹேவ் த ஸ்பிரிட் ஆஃப் காட், எனக்குள் தேவ ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அதை ஏற்றுக்கொள்வதில்லை, அங்கீகரிப்பதில்லை. யூ ஆர் என்கரேஜிங் யுவர் சில்ட்ரன் டு சி சுட்டி டிவி. சுட்டி டிவி இன்னும் பார்த்து ஆசை தீரலையா? பாரு பாரு பார் பார், பப்ளிக் ரோட்டை பார். ரோட்டு ஓரத்தில் வீடு இருக்கா? நல்லா உட்காந்து ஆணத்தின போகுது, பெண்ணத்தின போகுது, ஆடத்தின போகுது, மாடத்தின போகுது, லாரி எத்தனை போகுது, கார் எத்தனை போகுது, எண்ணிட்டே இருக்கு. எல்லாம் எண்ணி முடி, எல்லாம் சந்தோஷப்படு. உலகத்தை அனுபவிக்கணும்னா அனுபவிச்சிரு. இல்லையா இல்லையா வந்துரு, இயேசு ஒன்றை வா, அவருடைய வழியில நடப்போம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. ஹல்லேலூயா. ஐயோ, ஆண்டவருக்கு பாதையில் வந்தால் நம்ம என்னத்தை அனுபவிக்க முடியும்? பலாப்பழம் சாப்பிட முடியுமா? சாப்பிடலாம். கொய்யாப்பழம் சாப்பிடலாமா? சாப்பிடலாம். வாழைப்பழம் சாப்பிடலாம். அன்னாசி பழம் சாப்பிடலாம். வெண்டைக்காய் சாப்பிடலாம். கத்திரிக்காய் கத்திரிக்காய்னு சொன்னாலே அலர்ஜி. அது மோசமான ஒரு காய், அது அரிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு காய், அது வேண்டாம், அது இருக்கட்டும். இப்ப ஆண்டவர்கிட்ட வந்தா மீன் சாப்பிடலாமா? சாப்பிடலாமே. கறி சாப்பிடலாமா? சாப்பிடலாமே. நீங்க சாப்பிடலன்னு நான் சாப்பிடாட்டாலும் இயேசு சாப்பிட்டு இருக்கிறார். மீன் கறி சாப்பிடலாம். செருப்பு போடலாமா? போடலாமே. அப்புறம் என்னதான் அனுபவிக்க கூடாதான்? கல், சாராயம், திருடுறது, கெட்ட வார்த்தை, சண்டை, தூஷணம், விக்கிர குணம், அதெல்லாம் ஆகாது. ஆண்டவர்கிட்ட வந்துட்டேன்ல, பரிசுத்த குறைச்சலான ஒன்றும் வேண்டாம், அதை விட்டுரும். உலக மக்கள் பின்பற்றுகிற பாரம்பரியங்கள், சடங்குகள் எல்லாம் விட்டுரும். அதுல நம்ம கரெக்டா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம உலகத்தையும் பிரியப்படுத்தணும், எல்லாரும் நம்ம பிரியப்படுத்தணும் இல்லையா? நமக்கு நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, நம்ம இனசனம் இல்லாதவங்களா? நம்ம என்ன குடி இல்லாதவங்களா? நம்ம குடும்பம் இல்லாதவங்களா? நம்ம என்ன நாடோடிகளா? வெளியூர்காரங்களா? பரதேசிகளா? நம்ம எல்லாம் உள்ளூர் வாசிகளுங்க. தமிழர்கள், இந்தியர்கள், சுவாதீனமானவர்கள், பட்டா பூமியில் வாழ்கிறவர்கள். ஆமாங்க, நமக்கு ஆளா இல்லை, நிறைய ஆள் இருக்கு. எல்லா ஆளையும் கூப்பிடுங்க. எல்லாம் நம்ம சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் நம்மில் பொங்குதே. அந்த பாடகன் எழுதின பாடலின் அடிகளை மாற்றி நீங்க வேற அடிகள் உங்களுக்கு ஏற்றபடியாக எழுதி கொள்ளுங்கள். ஆமா, உலகத்தை அனுபவிக்கணும்னு சொன்னா நல்லாவே அனுபவிங்களா? ஏன் குவார்டர் அடிக்கணும்? இப்ப சிலர் விசுவாசி ஆகுது முன்னால நிறைய தண்ணி அடிச்சவங்க உண்டு இல்லையா? இப்ப கொஞ்சம் கொஞ்சம் ஒளிச்சு என்ன குடிக்கணும்? எனக்கு தெரிந்தவர்கள் உண்டு. சிலர் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்தாச்சு. பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்தா கூட தண்ணி அடிக்க நிறுத்தியாச்சா? சிகரெட் எல்லாம் விட்டாச்சா? உலகத்தின் மக்கள் எல்லாமே வச்சுக்கிடுறாங்க. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் வான்னு கூப்பிடுறாரு. அந்த உலகத்தின் காரியம் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டி விட்டுருன்னு சொல்றாரு. விட்டுரு. ஹல்லேலூயா. என்ன ஆண்டவர் இவ்வளவு கெடுபிடி பண்றாரு? இது ரொம்ப கடினமா இருக்கப்பா, நமக்கு சரிப்பட்டு வராது போலதான் தெரியுது. நம்ம ஒரு காரியம் செய்வோம், ஆண்டவரையும் பின்பற்றுவோம். உலகத்திலேயும் நம்ம கொஞ்சம் ஈடுபாடோடு தான் இருக்கணும். ஆண்டவர் எப்படி பின்பற்றணும்னா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நம்ம சாமி கும்பிட வந்துடணும். பைபிள் கொண்டு வந்துடணும், பாட்டு புஸ்தகம் கொண்டு வந்துடணும், கொஞ்சம் காணிக்க கொண்டுடணும், உண்டியெல்லாம் போட்டுறணும். கடைசியில் ஒரு ஜெபம் வந்து பாஸ்டர் பண்ணுவார். அந்த ஜெபத்திலையும் குருபக்தியா பயபக்தியா நின்று ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்தேன் போனேன்னு இல்லாமல் ஓடியே போயிடும். வெரி குட். ஆண்டவரையும் பின்பற்றுங்க, உலகத்தையும் விட்டுறாதுங்க. நான் சூப்பர் ஐடியாலாம் நிறைய சொல்லி தருவேன். ஷார்ட்கட் ரூட் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் ஷார்ட்கட் ரூட் வழியாக பரலோகத்துக்கு போக முடியாது. அதுதான் இப்போ பிரச்சனை. நேர் வழியாக தான் வரணுமா? இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். அவராலே அல்லாமல் வேறு ஒரு வழியிலும் பரலோகத்துக்கு போக முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? இப்ப நம்ம ரூட்டை கரெக்ட் பண்ணிடுவோம், சரி பண்ணிடுவோம். ஹல்லேலூயா. வாய் எடுத்தா போய் கெட்ட வார்த்தை இன்னும் மாறல, இன்னும் திருடுறத நிறுத்தல, இன்னும் சினிமா பார்க்கறத நிறுத்தல, புருஷனை ஏமாத்துறத நிறுத்தல. இதை என்ன பண்றது? உலகத்தை அனுபவிக்கணும்னு இறங்கியாச்சா? இன்னும் போயிட்டே இருக்குது, வண்டி போட்டே. நான் ஆண்டவரை பின்பற்றணும்னு வந்துட்டேன்.
இனி எப்படி அவரை பிரியப்படுத்தி பின்பற்றலா? ஹல்லேலூயா. அவரு கூப்பிடுறாரு, எனக்கு கேட்கல. கேட்கும், அவருக்கு பக்கத்தில் இருந்தா கேட்கும். சிலருக்கு கேட்கலையா? ஏன்னா யூ ஆர் ஃபார் அவே ஃப்ரம் காட், நீங்க எங்கேயோ இருக்கிறீங்க. ஆமா, அதனால உங்களுக்கு கேட்கல. சிலருக்கு காது மந்தமாகி போச்சு, அதான் கேட்கல. சிலர் நினைக்கிறீங்க உங்களை யாரோ கூப்பிட்டாரு. யார் கூப்பிடல, ஆண்டவர் உங்களை கூப்பிட்டாரு. எதுக்குன்னா நீங்க அவரை உத்தமமாய் பின்பற்ற, உண்மையாய் பின்பற்ற கூப்பிடுறாரு. நாங்களாம் எத்தனை வருஷம் விசுவாசி தெரியுமா? நீங்க வருஷம் எல்லாம் சொன்னது சந்தோஷம், நான் மறுப்பு தெரிவிக்கல, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் how about your relationship with the Lord Jesus? இயேசுவோடு உள்ள ஐக்கியம் எப்படி இருக்கு? இயேசுவோடு நடக்கிறீங்களா? அவருக்கு சத்தம் கேட்குதா? நீங்க உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றுறீங்களா? நான் எல்லாம் உலகத்துக்கெல்லாம் அடிமைப்படலை, உலக மக்களுக்கும் அடிமைப்படலை, உலகத்தின் பழக்க வழக்கத்துக்கும் அடிமைப்படலை, உலகத்தின் இன்பத்துக்கும் சந்தோஷத்துக்கும் அடிமைப்படலை. ஆண்டவரை பின்பற்றுவதில் நம்ம சர்வ ஜாக்கிரதை. ஹல்லேலூயா. ஆறாறு முடிஞ்ச பிறகு கோட்டரா அறையா? ஆறாறு முடிஞ்ச பிறகு சிகரெட் உண்டா? இன்னைக்கு தண்ணி உண்டா? தண்ணி உங்க வீட்டில் குளிச்ச தண்ணி அந்த இல்லை. ஆறாறு முடிஞ்ச பிறகு தண்ணி போடுறது உண்டான்னு கேட்டேன். அதுக்கு பிறகு பார்த்துக்கிடுவோம். ஆறாறு முடிஞ்ச பிறகு பார்த்துக்கிடுவோம். நோ சார், கம் டு ஜீசஸ் நவ். ஹல்லேலூயா. இயேசுண்ட வந்துருங்க. ஹல்லேலூயா. உலகத்தின் மூன்றில் போனதெல்லாம் போதும். உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, பின்னோக்கே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னும் கூப்பிடுறாரு. நீ வான் கூப்பிடுறாரு. எதுக்கு தெரியுமா? சம் ஆஃப் யூ ஹேவ் நோ ரெஸ்ட் இன் லைஃப். ஐயோ, இதெல்லாம் சொல்லாதுங்க. ஆண்டவர் இயேசு கூப்பிடுறாரு. மத்தேயு 11:28 சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Hallelujah. All who that labor and heavy laden, come to me, I will give you rest. ஆண்டவர் இளைப்பாறுதல் தரேன்னு சொல்றார். இளைப்பாறுதல் இல்லைங்க, வாழ்க்கை முழுவதும் நித்தமும் வேலை செய்யணும். எத்தனை வருஷம் பிள்ளை குட்டிகளை பெத்தாச்சு, பிள்ளை குட்டிகளை ஆட்டு மந்த போல பெத்தாச்சு. 1க்கு 2, 2க்கு 3 பெத்தாச்சு. போ 3க்கு 4. இந்த காலத்தில் இப்படியெல்லாம் பிள்ளை பெறுவாங்களா? அந்த காலத்தில் நிறைய பிள்ளை பெறுவாங்க. இந்த காலத்தில் அசிங்கமாக இல்லை. யூ ஆர் ராங். ஆண்டவர் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார்களோ அதற்காக கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா. ஒரு ரெஸ்ட் இல்லை. நான் ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்கிறேன். எப்படின்னா, இன்னைக்கு யாராவது முடிஞ்சதும் எனக்கு எங்கள் ஊருக்கு போயிட்டேன்னு வச்சுக்கிடுங்களா, தே வில் கிவ் யூ கம்ப்ளீட் ரெஸ்ட். நீங்கள் எல்லாம் சிலர் ஊருக்கு போனது எதுக்குன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? சந்தோஷமாக சொல்கிறாங்க, எனக்கு ரெஸ்ட் வேணும். ஐ ஹேவ் நோ ரெஸ்ட். ரெஸ்ட் எடுக்க விரும்புகிறவங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. சில ஆட்கள் கல்யாணத்துக்கு முன்னாலே சில வாலிப பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப லேசி கூசஸாக இருப்பாளுங்க. லேசி கூசுனா தெரியுமா? சோம்பேறிகள். அதுக்கு தமிழில் முழு மொழிபெயர்ப்புன்னு சொல்லலை, வேண்டாம், பாதியை தான் சொன்னேன். கல்யாணத்துக்கு பிறகு அவங்க கல்யாணம்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மாப்பிள்ளையை பார்த்தாச்சு, ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ளை வீட்டுக்கு போயாச்சு, மாமியாரை பார்த்தாச்சு, எல்லாம் சந்தோஷம். சில காலம் கழிந்த பிறகு அவங்களுக்கு ஒரு குழந்தையை கர்த்தர் உருவாக்குறார். குழந்தை அதுக்கு பிறகு அவங்களுக்கு இன்னும் தூக்கமாக வருது, மயக்கமாக வருது. அது எல்லா பிள்ளைகளை பெற்றெடுக்கிறவங்களுக்கும் வந்தது தான். இவங்க இதை நொண்டி சாக்கா வச்சுக்கிட்டு எனக்கு முடியலை. பிறகு ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம். டாக்டர் பார்த்த உடனே சொல்லிடுவார். இந்த காலத்து டாக்டர் சொல்லுவாங்க, உங்களுக்கு யூட்ரஸ் ரொம்ப வீக்காக இருக்குது, கர்ப்பப்பை ரொம்ப பலகீனமாக இருக்குது, நீங்கள் 10 மாதம் பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும். ஸ்தோத்திரம் அப்பா, டாக்டர் சொல்லிட்டாங்க பெட் ரெஸ்ட். இனி இன்றையில இருந்து புருஷன் வேலை செய்யணும். புருஷரே வேலை செய்ய இனிமேல் வரும் காலத்தில் கல்யாணம் பண்ணாத வாலிபர்களே, கல்யாணம் பண்ண பிறகு மனைவிமாருக்கு பண்ண செய்யக்கு நீ தயாராக இருந்தால் பெண்ணை கட்டிக்க. பெண்ணை கட்ட முன்னவா கல்யாணம் பண்ணிட்டு வர பொண்ணுக்கு நீ பணிவிடை செய்ய வேலைக்காரனா பண்ணக்காரனா இருக்க ரெடியானா நீ பெண்ணை கட்டிக்க. பொண்ணு கட்டவா. எங்க காலம் போல இல்லை, எங்க காலம் எல்லாம் தாண்டி போச்சு. நாங்க எல்லாம் 40-50 தாண்டிட்டோம். இப்போ உள்ள காலத்துக்கு கெடுதலை, காலத்தின் கட்டத்தை சொல்றோம். மனைவியை தாங்கணும். ஒருத்தன் சொன்னா தொங்கணுமா, சாப்பாடை கொண்டு ஊட்டணுமா, அட என்னெல்லாமோ மாறி போச்சு. உலகமே மாறி போச்சா? த வேர்ல்ட் இஸ் அப்சைட் டவுன். உலகம் தலைகளாக மாறி போச்சு. இப்போ இளைப்பாறுதல் வேணும். ஒரு நாள் ஒரு விசுவாசி ஒருத்தன் கல்யாணம் பண்ணான். அவனுக்கும் மனைவிக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் ஏற்பட்டது. அவன் கையை கொஞ்சம் நீட்டிட்டான். விசுவாசி அதை செய்யக்கூடாது. வாக்குவாதம் வந்தாலும் விசுவாசி ஆம்பளைக்கு ஆணவம் இருக்குன்னு மனைவியை கை நீட்டக்கூடாது. யூ ஆர் ராங். அதை நான் ஒத்துக்கிறது இல்லை. அதை நான் செய்தாலும் நான் ஒத்துக்கொள்வதில்லை. தப்பு தான். யார் செய்தால்
அப்படி இருக்க அடிச்சு போட்டான். அவ என்ன பண்ணிட்டா, ரொம்ப புத்திசாலி, ஒண்டர்ஃபுல் லேடி. அவ பெற்றோருக்கு தகவல் கொடுத்து புருஷனுடைய பணம் வாங்கி என்ன சொன்னான்னா, நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போறேன் எங்க வீட்டுக்குன்னு சொல்லி அவ கிளம்பிட்டா. வந்த பிறகுதான் விஷயம் தெரியும். அவன் அடிச்சதுக்கு ஒரு ரியாக்ஷன், கோபத்தை காட்டுறதுக்கு தான் அவ கிளம்பி வந்தான். ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வரல. புருஷன்கிட்ட இருக்கிற கோபத்தையும் ஆத்திரத்தையும் ஆவேசத்தையும் காட்டுறதுக்கு இப்படி ஒரு யுக்தியை கையாளுறது. வெளியே யாராவது கேட்டா மானம் பறி போகாமல் இருக்கிறது ரெஸ்ட் எடுக்கிறது. யூ நீட் ரெஸ்ட். யாருக்கெல்லாம் ரெஸ்ட் வேணும்? ரெஸ்ட் வேணும்னு உள்ளவங்களுக்கு நான் புக் பண்ணி, லாட்ஜஸ்ல இல்ல, அந்த வேலை நமக்கு கிடையாது, ஆஸ்பத்திரியில ரூம் புக் பண்ணலாம். எந்த ஆஸ்பத்திரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் பணம் அடைச்சவங்கன்னா அதுக்கு ஏற்றபடி ஆஸ்பத்திரியில போன் பண்ணி நான் புக் பண்றேன். ஐ நோ ஹவு டு புக் ரூம்ஸ் இன் தி ஹாஸ்பிட்டல்ஸ். நான் புரோக்கர் வேலை பார்க்கல, உங்களுக்கு ஒரு உதவி செய்யுதானே நம்ம, வேற என்ன. ஆமா, உங்களுக்கு ரெஸ்ட் வேணுமா? ஆண்டவர் கூப்பிடுறாரு, கம் டு மீ ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். ஆண்டவர்கிட்ட வாங்க. அன்பானவர்களே, வேலை செய்வது என்பது ஒரு கஷ்டமாக நினைக்கக்கூடாது, கஷ்டமாகவே நினைக்கக்கூடாது, அது வருத்தமாக எடுக்கக்கூடாது. ஒரு நாள் எங்களை பார்க்கும்படியாக ஒரு மிஷனரி இயக்கத்தை சார்ந்த ஒரு குடும்பமாக வந்திருந்தார். அவர் என்னுடைய மனைவியின் குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமான உறவினர். வெளியூர்லேருந்து வந்திருந்தார். அவர் கார்லேயே இந்தியாவின் பல மாநிலங்களுக்கு செல்கிறார். ஆதிவாசிகள், இந்த சர்க்கஸ்காரங்க, இந்த நாடோடிகள், அதுபோல இந்த பாசியெல்லாம் விற்கிறவங்க, அவங்க மத்தியில் அவங்க ஊழியம் செய்கிறாங்க. அவர் வயசானவர், அவருக்கு பேரப்பிள்ளை பிறக்க போகுது. அவர் எனக்கு முறைக்கு அவர் அங்கிள் அங்கிள் டோன்ட் யூ ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு டிரைவ் திஸ் கார்? இந்த கார் டிரைவ் பண்ண உங்களுக்கு கஷ்டமா தெரியல? இட் இஸ் மை ஹாபி, ஐ டூ இட் ஃபார் காட். இது எனக்கு பொழுதுபோக்காக எடுத்துக்கொள்கிறேன், இது நான் ஆண்டவருக்காக செய்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. ஒரு வேலை வீடை கூட்டுறது ஒரு பாரமா இருக்கா? ஒரு குழம்பு வைக்கிறது பாரமா இருக்கா? அப்படியா? ஒரு சோறு வைக்கிறது ரொம்ப பாரமா இருக்கா? அந்த காலத்தில் உள்ள அம்மாமாரெல்லாம் அடுப்பில், விறகடுப்பில், பானை, மண்பானையில் வச்சு சாதம் சமைச்சு ஊட்டி வளர்த்தாங்க. இந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு குக்கர் இருக்குது, எலக்ட்ரிக் குக்கர் இருக்கு, இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம். ரெஸ்ட் வேணுமா? திருப்பி சொல்றேன், இஃப் யூ நீட் ரெஸ்ட் ப்ளீஸ் லெட் மீ நோ இட். ஐ ஷால் புக் ரூம்ஸ் ஃபார் யூ இன் ஹாஸ்பிட்டல்ஸ். ஆஸ்பத்திரியில் தான் நல்ல ரெஸ்ட் தருவாங்க. நீங்கள் படுத்து ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், பிறகு போமிகிரானட், அது என்ன மாதுளம் பழம் ஜூஸ் எல்லாம் குடிக்கலாம். நல்ல ரெஸ்ட் எடுத்து படுத்து, டாக்டர் என்றைக்கு நீங்கள் வீட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வரலான்னு சொல்கிறாரோ, எத்தனை மாதம் கழித்து வரணும்னு சொல்கிறாரோ வாங்க. அதுக்கு பிறகு இன்னொரு டாக்டர் போய் பாருங்க. அந்த டாக்டருக்கு ஒரு சிக்னல் கொடுங்க. டாக்டர் அவங்க உஷாராகிடுவாங்க. டாக்டர்ஸுக்கு தெரியும் நீங்கள் என்ன சிக்னல் போடுறீங்க. அவங்க சொல்லுவாங்க, இன்னும் 50 நாள் நீங்கள் பெட் ரெஸ்ட்டில் எங்கள் ஆஸ்பத்திரியில் சேர்ந்துருங்க. அப்படியே ரெஸ்ட் எடுங்கலாம். ஏன் ரொம்ப கஷ்டப்படுறீங்க? சமைக்கிறது ஒரு கஷ்டம், துணி துவைக்கிறது ஒரு கஷ்டம். நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் சிறுவனாக இருந்த நாட்களிலிருந்தே என்னுடைய துணிமணிகளை நானே துவைத்து வெளுக்கிறேன், நானே ப்ரெஸ் பண்ணுறேன். நான் மூன்றாம் வகுப்பு படிக்கிறவர்கள் என்னுடைய தாயின் துணிமணியை துவைத்து கொடுத்தவன். பல நீண்ட ஆண்டுகள் என்னுடைய தகப்பனுக்கு துணி துவைத்து கொடுத்தவன். உனக்கு துணி துவைக்கிறது ஒரு பாரம், சாப்பிடுகிறது ஒரு பாரம், தூங்குற படுக்கையை மடிக்கிறது ஒரு பாரம், பாத்ரூமில் டேப்பில் தண்ணியை வாளியில் நிரப்புகிறது ஒரு பெரிய கஷ்டம். யூ ஆர் டேக்கிங் எவ்ரிதிங் சோ டிஃபிகல்ட். யூ நீட் ரெஸ்ட். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறும் காலம் இனி வருகிறது. உனக்கு ரொம்ப இளைப்பாறுதல் சீக்கிரம் வேணும்னு சொன்னா, மனப்பூர்வமாக நீயானாலும் உன் புருஷனானாலும் ஒரு மனதோடு சொன்னா, நான் ஆஸ்பத்திரி புக் பண்றதெல்லாம் வாபஸ் வாங்குறேன், பரிசுத்த தேவனிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்றேன். ஆண்டவரே, இந்த சகோதரிக்கு இளைப்பாறுதல் வேணும்னு அவளும் விரும்புகிறா, அவளுக்கு புருஷனும் ஒரு மனசோடு விரும்புகிறார். அப்படி இருக்க அவளுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுன்னு சொல்லி நான் ஜெபிச்சேன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா ஒரு நிரந்தரமான இளைப்பாறுதலை பரலோக தேவன் உனக்கு தருவார். பிறகு வேற யாரும் தப்பா என்ன நினைச்சிடார். அவர்கள் தங்கள் பிரயாசத்தை விட்டு ஓய்ந்திருப்பார்கள், இளைப்பாறி கொண்டிருப்பார்கள். எவர்கள்? கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள், சாகிறவர்கள். Do you want to die early? Do you want to commit suicide? Don't do that. You will go to the hellfire. ஆண்டவர் கூப்பிடுறவர்கள நம்ம இளைப்பாறுதலின் தேசத்துக்கு செல்லலாம்.
ஹல்லேலூயா. இப்போ ஒன்றும் கெட்டு போகல. எனக்கு துரிதமாக உற்சாகமாக வேலை செய்கிறது தான் இந்த வயதில் எனக்கு பிடிச்சிருக்கு. இழுக்கிறது நரங்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா? வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஒரு குழந்தைய குளிப்பாட்டுறது ஒரு பெரிய வேலையா இருக்கா? குழந்தைங்க துணிமணி துவைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கா? புருஷனுக்கு 2 தோசை சுட்டு கொடுக்கறது கஷ்டமா இருக்கா? You are good for nothing. You are unfit to live on this earth. நீ எதுக்குமே லாயக்கு இல்லாத ஆளு. இந்த பூமியில வாழறதுக்கு உனக்கு யோக்கியதே கிடையாது. You have to die then. நீ பிற சாக வேண்டியதான். உனக்கு இளைப்பாறுதல் வேணுமா? வாழ்க்கையில வேதனை, கஷ்டம், வருத்தம், கடன் கஷ்டத்தினால மனசுல நொந்து போய் இளைப்பாறுதல் இல்லாம இருக்கிறீங்களா? Come to Jesus. He will give you rest. எனக்கு மனசுல நல்லா இல்லைங்க. நான் ஒரு நாள் ஒரு பெரிய மனுஷன் இடத்துல பேசிட்டு இருந்தவள, பெரிய மனுஷன் கும்போணத்துல ஒரு பெரிய ஆள் பேசிட்டு இருந்தவள, அவரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வாரேன்னு சொன்னார். திடீரென்று போனவர் அவருக்கு கோட்டி சூட்டு எல்லாத்தையும் கலத்தி போட்டுட்டு ஒரு லுங்கியை உடுத்துட்டு ஒரு டவலை மூடிட்டு வந்துட்டார். I never saw that great man in that dress. நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க என்ன இப்படி பண்ணிட்டீங்க? நான் உங்களை இந்த ட்ரெஸ்ல ஒரு நாள் இத்தனை ஆண்டுகளை பார்த்தது இல்லையேன்னு கேட்டேன். பரவாயில்ல, இன்னொரு பெரிய மனுஷன் அவரை பார்க்க வந்தார். அவரு அதிர்ந்து போனார். என்ன இந்த ட்ரெஸ்ல நிக்கிறீங்க சார்? இல்லை, எனக்கு என்னதோ ஐ ஃபெல்ட் சம் அன்ஈசினஸ், எனக்கு என்னதோ ஒரு மாதிரி பண்ணிச்சுதுங்க, அதனால எனக்கு முடியல, அதான் இந்த ட்ரெஸ்ல வந்துட்டேன்னு சொல்றாரு. ஐயோ, ஆமா, ஒருவேளை உங்க வாழ்க்கையில மன உளைச்சல், மன கலக்கம், வேதனை, வருத்தம், ஏன் பிறந்தேன், எனக்கு சாவு வராதா, எனக்கு மனசுக்கு நல்லா இல்லைங்க, ராத்திரி ஒழுங்கா தூக்கம் வரல, ஐ ஆம் வித் கிரேட் பேர்டன், அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா கம் டு ஜீசஸ் டுடே. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். கடைசியில் ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். ஹல்லேலூயா. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே, சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். ஹல்லேலூயா. Come to Jesus who is hanging on the cross. He will give you rest today. எனக்கு இளைப்பாறுதல் இல்லை, எங்கேயும் போயிடாத, சாக போகாத, சிலுவையிலே இளைப்பாறுதல் உனக்கு இருக்கிறது. சிலுவையில் தொங்கின இயேசு இளைப்பாறுதலை சம்பாதித்து வைத்திருக்கிறார். நீ சாகணும்னு உன்னை கூப்பிடல, நீ வாழணும்னு உன்னை கூப்பிடுறாரு. இன்றைக்கு இயேசு வண்டை வா, உனக்கு இளைப்பாறுதல் தருவார். உண்மையிலே வேலையெல்லாம் செய்து களைச்சி போயிட்டியா? நான் உன்னையும் குற்றப்படுத்தவில்லை. ஆண்டவரே, என்னுடைய வேலை செய்ய எனக்கு பலனை தாருங்கள். The Lord God will strengthen you. நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இந்த ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட நாளிலிருந்து சனிக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமையே இங்க வந்து சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் எரேசன் செட் பண்ணிட்டு போயிடுவேன். நேற்றைக்கு என்னால் முடியல, நிறைய காரியங்களினால நான் அவசப்பட்டு அகப்பட்டு நேற்று இங்க வரவே முடியல. ஒன்று கூட என்னால் செட் பண்ண முடியல, வரல, இந்த கதவே திறக்கல. சனிக்கிழமை வந்து செட் பண்ணாலே 1 மணி நேரம், சனிக்கிழமை திரும்ப ஞாயிற்றுக்கிழமை திரும்ப 1 மணி நேரம், இதெல்லாம் செட் பண்ணுங்க ஆகும். நான் ஒரு காரியம் செய்தேன், என் பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு வரல, என் மனைவியும் கூட்டிகிட்டு வரல, உங்களையும் கூப்பிடல ஃபோன் போட்டு. ஐ ஜஸ்ட் ப்ரே டு மை காட், ஸ்ட்ரெங்தன் மீ லார்ட். ஏன்னா ஆராதனைக்கு முன்னால் 1 மணி நேரம் இதெல்லாம் செட் பண்ணுறக்குள்ளால முதுகெலும்பு, இடுப்பெலும்பு, நாடி நரம்பெல்லாம் இழுத்துரும். குதிக்கிறது, நிம்முறது, இந்த லைனை கொடுக்குறது, அந்த லைனை கொடுக்குறது. உண்மையாக சொல்கிறேன், இடுப்பெலும்பு, நாடி நரம்பு இழுத்துரும், வலிச்சிரும். நான் ஒரே ஒரு காரியம் செய்தேன், ஸ்ட்ரெங்தன் மீ லார்ட், என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. காரு கிடைச்ச ஆரம்பத்தில் ஓட்டுறது சந்தோஷமா இருந்தது, நல்லா இருக்கு, ஓட்டுருவோம். கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு ஒரு மாதிரி அன்னீசியா இருந்தது, ஒரு மாதிரி இருந்தது. இந்த கடந்த மாதத்தில் கூட எனக்கு தஞ்சாவூர் ஒருவரை வச்சு ஓட்டிட்டு போனேன், அதுக்கப்புறம் கூட எனக்கு விரக்தியா போச்சு, காருனால எனக்கு விரக்தியா போச்சு. பிறகு நான் ஆண்டவரோட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரை, இந்த வாகனங்களை எனக்கு கொடுத்தவர் நீர், பிளஸ் இட், இதை ஆசீர்வதித்து தாரும். அதுக்கப்புறம் அந்த கசப்பு, அந்த வருத்தமே விரக்தி மாறி போச்சு. ஐ ஆம் ஹாப்பி. ஹல்லேலூயா. இப்ப 12 மணி நேரம் ஓட்டணும்னாலும் வண்டி ஓடுற தூரம் ஓட்டிட்டு போயிடும். விரக்தியை அடைந்திருக்கிறீங்களோ? Pray to the Lord. Come to Jesus. எனக்கு ரொம்ப விரக்தியா இருக்குது. I got fed up with my wife. என் மனைவியால விரக்தியின் உச்சக்கட்டத்தில் போயிட்டு, ஆண்டவரே, என் புருஷனால நான் நொந்து செத்துக்கிட்டு இருக்கேன். யூ நீட் நாட் கமிட் சூசைட். நீ சாகணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் அமைதியா ஆண்டவர்கிட்ட சொல்லி அழுதுரு. என் பிள்ளைகளால எனக்கு இருக்கிற நிம்மதி கெட்டு போகுது ஆண்டவரே, நான் சீக்கிரம் செத்துறணும்னு தான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன், விரும்புறேன், என்ன கூப்பிடுறேன் ஆண்டவரே. டோன்ட் சே தட்.
அதை சொல்லாத. சேஞ்ச் மை சில்ட்ரன் லார்ட். ஒரு நாள் ஒரு வீட்டில் ராத்திரி தங்கி இருந்தேன். அந்த வீட்டில் உள்ள அம்மா புருஷனை பார்த்து சொன்னாங்க, ஒரு பயலும் சரியில்லை, நம்ம குடும்பமே சரியில்லை, வாழ்க்கை எனக்கு நல்லா இல்லைன்னு ஆள ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப விசனமா போச்சு. ஏன்டா நான் வசம் இல்லாமல் இந்த வீட்டில் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி நொந்துக்கிட்டேன். அந்த தேவ மனுஷன், அந்த அம்மாவுடைய புருஷன் சொன்னாரு, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் நல்ல பிள்ளைகள், பக்தி உள்ள பிள்ளைகள், சந்தோஷமான பிள்ளைகள். கர்த்தர் அந்த தேவ மனுஷனுடைய வார்த்தையின்படியே அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதித்தார். குடும்பத்துக்கும் சபைக்கும் இந்த தேசத்துக்கும் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னையும் அப்படி மாற்றி விடுவார். நானா ஒண்ணுக்கு உதவாதன, இயேசு வண்டை வா, இளைப்பாறுதல் தருவார், சமாதானம் தருவார், வாழ்வு தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கூப்பிடுறாரு. இப்ப போதவர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை கூப்பிடுறாரு. மார்த்தாள் மரியாளத்தில் சொன்னா, where is our Martha? Martha is not well, she is here. Oh, Martha is here. Yesya is missing because she is sick. அது இருக்கட்டும். மார்த்தாள்கிட்ட சொல்றாரு, மார்த்தாள் ஓடி போறா, இயேசு வந்திருக்கிறார், போதர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். எதுக்கு அழைக்கிறார்? எதுக்கு அழைக்கிறார்? ஆறுதல் சொல்ல அழைக்கிறார். ஹல்லேலூயா. God is calling you to console you. உனக்கு ஆறுதல் சொல்ல கூப்பிடுறாரு. என்ன ஆறுதல்? செத்து போயிட்டாங்க, எல்லா வீட்டிலேயும் தான் சாவாங்க, உனக்கு சகோதரன் தான் செத்தான், அதுக்காக இல்லை. உனக்கு ஆறுதல் சொல்லி ஒரு அற்புதம் செய்ய போறாரு. ஹல்லேலூயா. That is the difference between God, the Lord Jesus and others. மனுஷர்கள் எல்லாரும் ஆறுதல் சொல்லி, உங்க ஐயா செத்து போயிட்டாரு அம்மா, உங்க அப்பா செத்து போயிட்டாரு அம்மா, எங்க அப்பாவும் செத்து போயிட்டாரு அம்மா, உங்க அம்மா செத்து போயிட்டாங்க, எங்க அம்மாவும் செத்து போயிட்டாங்க அம்மா, எல்லாரும் குடும்பத்திலையும் தான் சாகுறாங்க, உங்க வீட்டிலையும் குழந்தை செத்துது, எங்க வீட்டிலையும் குழந்தை செத்துது. நான் நேற்று கூட அதை நினைச்சு, எங்க குடும்பத்தில் சின்ன பிள்ளைகள் செத்து போனாங்க, நான் பேசி ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆமா, ஐயோ யாருக்கு வீட்டில் தான் சாகலேன்னு. இப்ப சாகறதுக்காக இல்லை, அவங்க செத்து போயிட்டாங்க. இயேசு வந்திருக்கிறார், ஆறுதல் சொல்ல போகிறார், அற்புதமும் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறாரு. அவன் லாசரு, பெத்தானியா கிராமத்தில் லாசரு செத்து 4 நாளாச்சு அடக்கம் பண்ணி அவனை அந்த ஃப்ரீசர் பாக்ஸில் வைக்கல, அடக்கமே பண்ணிட்டாங்க. 4 நாளாச்சு. ஆண்டவர் கேட்கிறாரு. அந்த சகோதரி சொல்றான், இப்பொழுது நாருமே நாராது, எங்க வச்சிருக்க கல்ல புரட்டுங்க, லாசருவே வெளியே வா கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. போதகர் முதலாவது மரியாதை கூப்பிட்டாரு. இப்ப செத்து அடக்கம் பண்ண லாசருவை கூப்பிட்டாரு. வருவானா வரமாட்டானா பார்த்துருவோமே, 2ல் 1. நல்லா பாருங்க, வந்தானா? ஹல்லேலூயா. Great is the Lord and greatly to be praised. Hallelujah. கர்த்தர் பெரியவர், மிகவும் துதிக்கப்படத்தக்கவர், அவருக்கு மகிமை செலுத்துவோம். Hallelujah. போதகர் வந்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார், உன்னை கூப்பிடுறாரு, உனக்கு ஜீவன் தருவார், நீ பிழைத்திருப்பாய், நீ சாவதில்லை. Hallelujah. நீ அழிவை காண்பதில்லை, நீ இன்னும் வாழ போறாய். நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பார். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் கூப்பிடுறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவரை விட்டு தூரமா போயிடாதுங்க. ஆண்டவரை விட்டு தூரமா போயிட்டா நமக்கு நடக்க வேண்டிய காரியம் நிறைய நடக்காம போயிடும். ஆண்டவர்கிட்ட நெருங்கி வரணும். தமது ஆவியினால் உங்களை நிரப்புவார். God will fill you with His Holy Spirit. Hallelujah. பரிசுத்த ஆவியினால் உங்களை நிரப்புவார். நீங்கள் அந்நிய பாஷை பேசி தேவனோட ரகசியங்களை பேசலாம். You can talk secret things with God in tongues. 1 கொரிந்தியர் 14:2 எழுதப்பட்டிருக்கிறது. Hallelujah. ஆமா, ஆண்டவரோட ரகசியங்களை பேசலாம். ஆண்டவர் இப்ப கூப்பிடுறாரு to talk something very secret things, mysterious things. ஆண்டவர் இப்ப கூப்பிடுறாரு. Hallelujah. ஆண்டவர் உங்களிடத்துல சில பரலோக ரகசியங்களை சொல்ல போறாரு. Hallelujah. உங்களுக்கு பரலோக ரகசியம் ஏதாவது அறிய விரும்புறீங்களா? தேவ ஆவியை பெறுங்கள். தேவ ஆவியில் நிறைந்து கர்த்தரை துதியுங்கள். அபிஷேகத்தில் நிரம்புங்க. அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். ஹல்லேலூயா.
ஆண்டவரிடத்தில் வாங்க, தூரம் போயிடாதுங்க, அவருடைய ஆவியினால் நிரப்பப்படுங்கள். தேவனுடைய ரகசியங்களை நீங்கள் பேசலாம். தேவன் அநேக மறைபொருள் ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவரோடு உள்ள தொடர்பை விட்டுறாதுங்க. ஆண்டவரோடு உள்ள தொடர்பு, have touch with Jesus the Lord. உங்க தொடர்பு துண்டிக்கப்பட்டுன்னா, தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளார், இன்னொருவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார், சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. 3 அவுட். தொடர்பு எல்லைக்கு உள்ளே தான் இருக்கிறார். இவர் இப்பொழுது லைன் வருகிறார், இவர் இன்னொருவரோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த பேச்சு ஆகாது. இன்னொருவரோடு பேசிட்டு இருந்தா யார் பெரியவர்? ஆண்டவர் பெரியவங்களா? நீங்க பெரியவங்க கூட பேசுறவங்க பெரியவங்களா? ஆண்டவர் பெரியவரா? யார் பெரியவர்? பெரியவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேச நம்ம இடம் கொடுப்போம். ஆண்டவர் கூப்பிட்டார்ல, கூப்பிட்டவர் இப்ப பேச ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கூப்பிட்டா வந்துடணும், அவர் பேசுறத கேட்கணும். ஆண்டவர் இயேசு பேசுவார், இனிய மொழி பேசுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கூப்பிட்டு நம்ம கடிந்து கொள்ளுகிறக்கல்ல, நம்ம தண்டிக்கிறதுக்கு, நம்ம இடத்தில் அன்பாய் பேசுறதுக்கு தான் கூப்பிடுறாரு. அவுட் ஆஃப் ஏரியா இருக்காத. ஆண்டவர் கேட்க, ஆண்டவர் பேசக்கூடிய எல்லையில இருக்கணும். தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறாருன்னா கிடைக்காது. ஆண்டவர் பேசக்கூடிய தொடர்பு எல்லைக்கு வெளியே என்ன, ஜீவியம் எங்கேயோ போச்சு. நான் இப்போ கொஞ்ச நாளா சும்மா தான் சபைக்கு வந்துட்டு இருக்கிறேங்க. அப்படியா? தொடர்பு எல்லைக்கு வெளியே போயாச்சு. There is something wrong in your family life. நான் எச்சரித்தேன், கேட்கல. தொடர்பு எல்லைக்கு வெளியே போய் ஆண்டவர் பேசல, ஆண்டோட சத்தம் கேட்கல, வாழ்க்கை மண்ணா போச்சு, வாழ்க்கை வீணா போச்சு. காரணம் நான் அல்ல. தொடர்பு எல்லைக்கு வெளியே போகக்கூடாது. ஆண்டவர் சமூகத்தை விட்டு வெளியே போகக்கூடாது. தேவ சமூகத்தை விட்டு விலகி போனா பிறகு நஷ்டம் நமக்கு, கஷ்டம் நமக்கு, நம்ம குடும்பத்துக்கும் தான், நம்ம பிள்ளைகளுக்கும் தான். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம இருக்கணும். ஆண்டவர் கூப்பிடுற வேளையில ஹியர் ஐ ஆம் லார்ட். எங்க இருக்கிறாய்? இதோ அடியேன். ஹல்லேலூயா. இதோ அடியேன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கணும். எங்கேயோ போய் எங்கேயோ கிடக்கக்கூடாது. ஆண்டவர் கூப்பிடுறாரு, நம்ம அவருக்கு பக்கத்துல தான் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளோட நிறைய பேச விரும்புறாரு. ஹல்லேலூயா. பிறகு வேற என்னவா நம்மகிட்ட பேசுறாருல. ஒரு நாள் ஆண்டவர் கூப்பிடுவார். எனக்கு கூப்பிடாரு தெரியுமா? இங்கே ஏறி வா. எங்க ஏறி போகணுமா? இங்க மலைக்கு ஏறி போறக்க. ஒரு நாள் ஆண்டவர் மோசைய மலைக்கு வா, சீனாய் மலைக்கு வான்னு கூப்பிட்டாரு. அந்த 10 கட்டையை உடைச்சு போட்டாரு இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த அட்டகாசத்தினால. திரும்பவும் இந்த மலைக்கு வான்னு கூப்பிட்டாரு. யோவான் அப்போஸ்தலன் பத்மதீவில நாடு கடத்தப்பட்ட வேளையில கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானார். பரலோக தரிசனம் பார்க்கிறாரு. அங்க ஆண்டவர் கூப்பிடுறாரு, இங்க ஏறி வா. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆண்டவர் கூப்பிடுறாரு, இங்கே ஏறி வா. ஹல்லேலூயா. போமா. There is a day coming, the Lord will call you, come up. இங்க ஏறி வா, இறங்கி வா. சகை இடத்துல இறங்கி வான்னு சொன்னாரு. இப்ப ஆண்டவருக்கு சொல்ல போறாரு நம்மகிட்ட, இங்க ஏறி வா. ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் கூப்பிடுறாரு. எதுக்கு? பரலோகத்துக்கு ஏறி வான்னு கூப்பிடுறாரு. போமா. shall we go? ரெடியா? விருப்பமா? நான் இதெல்லாம் விட்டுட்டு எங்க வர போறேன்? நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போறேன். ஹல்லேலூயா. எனக்கு அழைப்பின் சத்தம் கேட்க போகிறது. அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவே. நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஹல்லேலூயா. இங்கே ஏறிவான்னு சவுண்டு கேட்க போதா? ஹல்லேலூயா. ஆமாங்க, கேட்க போகுது. கர்த்தருடைய பிரதான தூதன் எக்கால சத்தத்தோடு ஆரவாரத்தோடு வரப்போகிறார். தேவ எக்காலம் முழங்க ஆண்டவர் வரப்போறாரு. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழும்புவார்கள். பிறகு உயிரோடு இருக்கிற நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்னென்னைக்கு அவரோட கூட இருப்போம். ஹல்லேலூயா. எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கப்பா, குஷியா இருக்கு, ஜாலியா இருக்கு. இதான் கிறிஸ்டியன் லைஃப். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட வந்தேன், அவர் பேசினாரு, ஆறுதல் சொன்னாரு, அற்புதம் செய்தாரு. அப்படியே என்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருந்தாரு. அவர்கிட்ட நான் ரகசியெல்லாம் ஆண்டவர்கிட்ட பேசுவேன். I used to talk to the mysteries with God. அம்மா பரலோக ரகசியெல்லாம் சொல்லி தருவாரு.
உங்களை பற்றின சில ரகசியமும் சொல்லி தந்திருக்கிறாரு. அதுக்கு நான் என்ன பண்றது? பிகாஸ் ஐ எம் த ஷெப்பர்ட் ஆஃப் திஸ் ஃப்ளாக். இந்த மந்தையின் மேய்ப்பனாக கர்த்தர் வைத்திருக்கிறனால விசுவாசிகளுடைய மர்மங்களையும் சொல்லி தருவார். நான் இப்படியாகும். அதுக்கு நான் என்ன பண்றது? ஆண்டவர் கூப்பிட்டு நம்ம வந்துட்டோம்னா நமக்கு மறைபொருள்கள் ரகசியங்கள் எல்லாம் சொல்லி தருவார். ஹல்லேலூயா. கூப்பிட்டாரு ஒரு நாள், படகுகளையும் வலைகளையும் விட்டு பின் சென்றார்கள். நாங்கள் எல்லாம் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இழந்து போன எல்லாம் நூறத்தனையாக கிடைக்கும். இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக சிங்காசனத்தில் உட்கார பண்ணுன்னு சொன்னார் பேதுருவிடத்தில். ஹல்லேலூயா. கூப்பிடுறாரு, வாரீங்களா? எதுக்கு கூப்பிடுறாரு? மனுஷரை பிடிக்கிறவளாக்கு வாருங்க. யாரு வர்றா? நாங்க எல்லாம் உங்களை பார்த்து நொந்து போயிருக்கிறோம். நாங்க எல்லாம் வரல, ஆண்டவரை ஆராதிக்க வரோம். ஊழியம் செய்யலாம் எங்களுக்கு பலன் இல்லை. ஊழியம் செய்ய பலன் இல்லையா? அவர் பலன் தருவார், அவர் பலப்படுத்துவார். பேதுரு ஒரு நாணலை போன்ற மனுஷனாகும், பலமில்லாத மனுஷன். ஆண்டவர் தான் சொன்னாரு, நீ கேவா என்னப்படுவாய், கற்பாறையாக்குனேன், இந்த கல்லின் மேல சபையை கட்டுவேன். ஆண்டவர் சொன்னார். நான் எல்லாம் பயந்த சுபாவம், நான் எல்லாம் ஒரு மாதிரி கூச்சமான ஒரு பையன். நான் யாரையும் மூஞ்சி கொடுத்து பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், பழக மாட்டேன். எனக்கு அப்படி வராது. ஆமா, அப்படியா? உன்னை நான் கூப்பிடுறேன், வா. ஹல்லேலூயா. உன்னை அனுப்புறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. நான் அவர் கூப்பிட்டாருன்னு வந்தேன். வந்ததுனால நமக்கு ரொம்ப கஷ்டம்தான், மன உளைச்சல் தான், வேதனை, வருத்தம் தான். அப்பா, இன்மையிலே எதையெல்லாம் இழந்தியோ மறுமையில நூறத்தனையா தருவேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. 1000 வருஷ அரசாட்சியில எனக்கு ஆண்டவர் பங்கு தந்தா போதும், வேற நான் பெருசா ஒண்ணு எதிர்பார்க்கல. இந்த புளியம்பேட்டை நியாயம் தீர்க்கும் அதிகாரத்தை அப்பொழுது நமக்கு தந்துடுவார். ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் உட்கார பண்ணுன்னு சொல்றாரு, கூப்பிடுறாரு. வரீங்களா? வரக்கு மனசா? போமா. அவர் கூப்பிடுறாரு. என்ன எல்லாம் எடுத்துட்டு வரட்டா? ஒன்னும் எடுத்துட்டு வரா, எல்லாம் விட்டுட்டு வான்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இங்க ஏறிவான்னு ஒரு நாள் கூப்பிடுவாரு, அப்ப ஏறி போயிடலாம். ஹல்லேலூயா. ஏணி எல்லாம் ரெடி ஆக்கியாச்சோ? ஏணி எல்லாம் ரெடி தான். ஆசாரி ஏணியை ரெடி பண்ணிட்டார். இந்த ஆசாரி பிரதர் வந்தாரா? ஏணி ரெடி பண்றவரு வரலையா? அந்த ஏணி இல்லை. எக்கால சத்தம் துணிக்கப்படும், அப்பொழுது நாம் மறுரூபமாகிவிடுவோம். இங்க ஏறிவான்னு கூப்பிடுவாரு. ஹல்லேலூயா. உண்மையா? உண்மைதான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் கூப்பிட்டு வந்தா நம்ம அம்போன்னு ஆகிடக்கூடாது. ஆண்டவரே, நான் எனக்கு கூட பிறந்தவங்களெல்லாம் விட்டுட்டு, எனத்தாரு சனத்தாரெல்லாம் விட்டுட்டு, ஆண்டவர் கூப்பிட்டாரு, ஆண்டவர் கூப்பிட்டாரு, ஏசுநாதர் கூப்பிட்டாருன்னு நம்ம எல்லாம் விட்டுட்டு போனால் அப்புறம் எங்கே தான் போயிச்சாரு? நமக்கு ஏசுநாதரும் வேணும், கூட பிறந்தவனும் வேணும், கல் தண்ணி அடிக்கிறவனும் வேணும், ரவுடியும் வேணும், போக்கிரியும் வேணும், திருடனும் வேணும், எல்லாரும் வேணும். ஏசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். அப்படியா? ஏசுநாம சங்கீர்த்தனம். தாவீதின் ஆண்டவருக்கு ஓசன்னா ஓசன்னா. ஆண்டவரையும் பின்பற்றுவோம், உலகத்தையும் பின்பற்றுவோம். நம்ம பரவத்தும் போதெல்லாம் உலகத்தை அனுபவிச்சு விட்டுலாம். அப்படியா? அப்படி முடியாது. ஆண்டவர் கூப்பிடுறாரு, இப்ப நீ வான்னு சொல்றாரு, போவோம். அற்புதம் செய்கிறாரு, ரகசியம் சொல்லி தருவாரு. ஒரு நாள் வா, இங்கே வா, இங்கே ஏறிவான்னு கூப்பிடுறாரு, தேருவேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு எப்படி இருக்கு? பயமா இருக்கா? ஆண்டவர் கூப்பிடுவாரா, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போகணுமா? பரலோக மகிமையை பற்றி உனக்கு தெரியுமா? நீ வந்து சேர பார்ப்போம். முதல்ல பைபிள் ஸ்டடிக்கு வா, பரலோகத்தை பற்றி பேசுகிறேன். நீங்கள் இங்கே இருக்கிறதுல 90% வந்தீங்கன்னா நல்லா ஜோம் பண்ணி உபாசத்தோடு பரலோகத்தை பற்றி பேசுகிறேன். இங்கே இருக்கிறதுல 90% வரணும். 10 பேர் வந்தால் பரலோகத்தை பற்றி சொல்ல மாட்டேன். அந்த யாத்திராகமத்தில் மோசேயின் மூலம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்றதை சொல்லுவேன். பரலோகத்தை பற்றி சொல்லுக்கு உங்களுக்கு பரலோகத்தை பற்றி யாராவது சொல்லுக்கிறதா என்னட்ட சொல்லுங்க, நான் கேட்க விரும்புகிறேன். உங்களுக்கு நான் பரலோகத்தை பற்றி சொல்ல தயாராக இருக்கிறேன். ஆண்டவர் கூப்பிடுவாராம், இங்கே ஏறி வா, பரலோகத்துக்கு வந்துருன்னு சொல்லுவாராம். உடனே போயிடலாம். ஹல்லேலூயா. அங்கே போய் என்ன நடக்குமா? அங்கே கருவாட்டு குழம்பெல்லாம் கிடைக்குமா? கத்திரிக்காய் குழம்பு கிடைக்குமா? அங்கே என்ன கிடைக்குமா? ஜீவ தண்ணீர் ஊற்றில் பானம் பண்ணுவோம். அங்கே தாகம் இல்லை. அங்கே ஜீவ விருட்சத்தின் கனியை தருவார். ஏதேனிலே இருந்து இல்லையா, அது சாப்பிட்டா சாவு இல்லை. ஹல்லேலூயா. அக்னி நட்சத்திரம் வருமா? வராது. ஹல்லேலூயா. புயல் வருமா? வராது. முயல் வருமா? முயல் வராது.
நல்ல சாப்பாடெல்லாம் கிடைக்குமா? நல்ல சாப்பாடு கிடைக்கும். எப்படி காசு பணம் கொடுக்கணுமா? ஒன்றும் இல்லை. கழுத்து வலி, மூக்கு வலி, தொண்டை வலி வருமா? ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. பசியா இருக்க வேண்டிய சூழலுமா வருமா? ஒரு நாளும் பசியா இருப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க நமக்கு ரோடெல்லாம் யார் போட்டு தருவா? பிரசிடண்ட் போட்டு தந்துருவாரா? சீக்கிரத்தில் கொண்டு வாருங்க. ஒற்றள வீதியில் உலாவி மகிழலாம். ஹல்லேலூயா. தேவனே அவர்களுக்கு வெளிச்சமாக இருப்பார். அங்கே சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, நட்சத்திரம் இல்லை. தேவன் நிச்சய விளக்காக இருப்பார். ஹல்லேலூயா. உலகத்தின் எல்லா பகுதியிலும் உள்ள பரிசுத்தவான்களை அங்கே சந்திக்கலாம். ஹல்லேலூயா. யாரும் அறிமுகம் பண்ணாமலே நமக்கு தெரிஞ்சிடும். பரலோகத்துக்கு போமா? வாரீங்களா? ஆண்டவர் கூப்பிடுறாரு, ஏறி வா, போயிடுவோமா? ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. பரலோகத்தை பற்றி நினைச்சிட்டாலே எனக்கு ஒரு சந்தோஷம் அதிகமாக வந்துடும். கூப்பிட்டுறாருன்னா இன்னும் சந்தோஷம் தான். ஐயோ, ஹல்லேலூயா. உங்களுக்கு எப்படி இருக்கு? பயமா இருக்கா? ஆண்டவரே, எனக்கு பயமா இருக்கு, எல்லாம் விட்டுட்டு பரலோகத்துக்கு வரணுமா? இந்த உலகம் அழிவுக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கு. இந்த உலகம் அக்கினியினால எரிந்து சாம்பலாக போகுது. அதை அறிஞ்சுக்கிடுங்க. இந்த உலகத்தில் உள்ள பாவிகள் எல்லாரும் அழிய போறாங்க. பரிசுத்தவான்கள் எல்லாரும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு சேர்த்து கொள்ளப்பட போறாங்க. நீங்க நம்ம பரலோகத்துக்கு போமா? ஆண்டவர் கூப்பிட்டாருன்னு வந்திருக்கிறீங்க. இப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டீங்க. இனி ஆண்டோட வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுத்துருவோம். அப்ப ஒரு நாள் நமக்கு சத்தம் கேட்கும். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே நம் இயேசு மராஜனே வந்திடுவார். ஹல்லேலூயா. அந்த நாள் மிக சமீபம். நம்ம போயிடுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டோட வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? கர்த்தர் இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.